वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधम् उत्पादयुग्मदरदीर्घभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये। अस्मद्गुरुभ्यो नमः। तत्परमगुरुभ्यो नमः। तत्सर्वगुरुभ्यो नमः। श्रीमते वेदान्तगुरवे नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमहापूर्णाय नमः। श्रीमद्यावनोने नमः। श्रीराममिश्राय नमः। श्रीपुण्डरीकाक्षाय नमः। श्रीमन्नाथमुनये नमः। श्रीमते षट्गोपाय नमः। श्रीमते विष्णुसेनाय नमः। श्रिये नमः। श्रीधराय नमः। श्रीरङ्गेशवदेतमद्भिदफलम् श्रुत्यन्तरामानुज श्रीयोगीन्द्रगुरुत्तमेन यमिन श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यवतं स युग्महृदयम् श्रीवासरामानुजान् श्रीश्रीवासमुनीन्द्रदेशिकमणिम् श्रेयो निधिं संश्रये. பிரபத்தி சம்பிரதாயத்தில் பெருமானுடைய அனுகிரகத்தினாலே பல கிளைகள் தோன்றின. இன்றளவும் முத்திரை சம்பிரதாயத்திற்கு பெருமை சேர்ப்பதாய் உயர்ந்த ஆச்சாரியர்களினாலே அலங்கரிக்கப்படுவதாய் லோகோஜீவனமாக லட்சோபலட்சம் சிஷ்யர்களாலே ஆசிரியக்கப்பட்டிருப்பதான ஸ்ரீமத் ஆண்டவன் பரம்பரையினுடைய வைபவத்தை நாம் சில வாரங்களாக அனுபவித்து வரோம். வழுத்தூர் ஆண்டவனுக்கு பிறகு வழுத்தூர் ஆண்டவனுடைய திருவடிகளிலே ஆசிரியிச்ச பல மகான்களிலே பிரதானமாக 3 ஆச்சாரியர்கள் முனித்திரை சம்பிரதாயத்திற்கு பிரவர்த்தகர்களாக எழுந்தருளியிருந்தார்கள் என்று கண்டோம். வழுத்தூர் ஆண்டவனுடைய சிஷ்யர்களிலே 3 பிரதான ஆச்சாரியர்கள் யார் யார் என்றால், திருத்துறைப்பூண்டி ஆண்டவன், ஆண்டிக்காட்டு சுவாமி, அன்னையாரிய மகாதேசிகன் என்பதாக உயர்ந்த ஆச்சாரியர்கள். எப்படி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ஆதமுனிகளுக்கு பிறகு ஆளவந்தாரால் பெருமை, ஆளவந்தாருக்கு பிறகு பாஷ்யக்காரால் பெருமை, பாஷ்யக்காரருக்கு பிறகு சுவாமி தேசிகனால் உயர்ந்த பெருமை என்று எப்படி சில ஆச்சாரியர்களினாலே மிகப்பெரிய பெருமை சம்பிரதாயத்துக்கு ஏற்படுகிறதோ, சம்பிரதாயத்தினாலே அவர்களுக்கு பெருமை என்று சொல்வதை விட அவர்களாலே சம்பிரதாயத்துக்கு பெருமை என்று சொல்லுவோம். அதுபோல சுவாமி தேசிகனுக்கு பிறகு ஏற்பட்ட ஆச்சாரியர்களிலே சம்பிரதாயத்திற்கு பெருமை என்றால் திருக்குடந்தை தேசிகனாலே, கோபாலாரிய மகாதேசிகன் என்று சொல்லப்பட்ட திருக்குடந்தை தேசிகனாலே என்பர். அப்படி திருக்குடந்தை தேசிகனுக்கு பிறகு சம்பிரதாயத்திற்கு பிரதான ஆச்சாரியராக விளங்கினவர் அவருடைய பிரதான சிஷ்யரான வழுத்தூர் ஆண்டவன் என்று பார்த்திருக்கோம். வழுத்தூர் ஆண்டவன் அவருக்கு ஒரு பெரிய ஒரு ராசி. என்ன ராசி என்றால், நிறைய மகான்களாய், ரொம்ப ஞானாட்டான வைராக்கிய சீலர்களாய், ரொம்ப மகா பண்டிதர்களாய், வழுத்தூர் ஆண்டவனை போலே வழுத்தூர் ஆண்டவனுடைய சிஷ்யர்கள் மகாஜானிகள் என்று சொல்லும்படியாக எழுந்தருள் இருந்தார்கள். அது வழுத்தூர் ஆண்டவனுக்கு சாமானிய சிஷ்யர்கள், மகா பண்டிதர்களான சிஷ்யர்கள், மகா வைராகியநிதிகளான சிஷ்யர்கள், சந்நியாசிகளான சிஷ்யர்கள் என்று பலவிதமான சிஷ்யர்கள். அதனாலே வழுத்தூர் ஆண்டவனுடைய பெருமைதான் இன்றைக்கு முனித்திரிய சம்பிரதாயம் திருகுணதேசனுக்கு பிறகு ஒரு அலை நிமிர்ந்து நடை போடுகிறது. வழுத்தூர் ஆண்டவனுடைய சிஷ்ய பரம்பரைகளிலே திருத்துறைப்பூண்டி ஆண்டவனுக்கு பெரியாண்டவன் என்று நாம் பெரியாண்டவனுடைய வைபவத்தை சில வாரங்களாக அனுபவிச்சுட்டு வரோம். ஆனால் அந்த சமயத்துல, அந்த காலத்திலே பெரியாண்டவன் மாத்திரம்தான் அப்படி உயர்ந்த ஆச்சாரியராக ஒருவர் மாத்திரம் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ஒரு பட்டாபிஷிக்தராக இருந்தார் என்று இல்லை. அந்த சமயத்துல பெரியாண்டவன் என்று சொல்லும்படியாக ஒரு பெருமை உண்டு என்றால், அதே போல மகா பிரபாவத்தோடு எழுந்தருள் இருந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு திரும்பின திசையெல்லாம் பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் என்று சொல்லும்படியாக அவ்வளவு பெரியவாழ்லாம் எழுந்தருள் இருந்தா. அந்த சமயத்துல வழுத்தூர் ஆண்டவனுக்கு சமகாலம்னு சொன்னா
கேதாண்டிபட்டி சுவாமி என்று சொல்லும்படியானவர்கள், வலையப்பேட்ட சுவாமி என்று சொல்லும்படியானவர்கள், இப்படி எல்லாரும் வழுத்தூர் ஆண்டவனுடைய திருவடிக்கு திருவடியானவர்கள். இப்பொழுது வழுத்தூர் ஆண்டவனுக்கு நம்ம ஆச்சாரியரான திருத்துறைப்பூண்டி ஆண்டவன் ஒரு சுவாமின்னு பார்த்தோம். அதே போல அன்னையாரிய மகாதேசிகன் என்று ஒரு சுவாமி என்று பார்த்தோம். ஆண்டிக்காட்டு சுவாமி என்று ஒரு சுவாமியை பார்த்தோம். இந்த ஆண்டிக்காட்டு சுவாமி திருவடிவாரத்திலே அன்வயிச்சவர் கேதாண்டிபட்டு சுவாமி. அன்னையாரிய மகாதேசிகன் திருவடிவாரத்திலே அன்வயிச்சவர் வலையப்பேட்ட சுவாமி. திருத்துறைப்பூண்டி ஆண்டவன் திருவடிவாரத்திலே அன்வயிச்சவர் நம் ஆச்சாரிய பெரியாண்டவன். இந்த மகான்களினாலே வைஷ்ணவ சம்பிரதாயம், அதுவும் விசேஷமா தேசிக சம்பிரதாயம்னா, தேசிக சம்பிரதாயத்து மகான்கள், மகாஜானிகள், மகானுஷ்டாதாக்கள், மகா வைராகி நிதிகள் பேர் சொன்ன மாத்திரத்தினாலே கைகூப்ப வேண்டிய பெருமையுடையவர்கள் என்று இந்த வடகல வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு எல்லா இதர சம்பிரதாயத்தை காட்டிலும் ஒரு கௌரவத்தையும் கைகூப்ப வேண்டியதான ஒரு பெருமையும் தேடி வச்சவா ஏற்பட்டவா. அதனால பெரியாண்டவன் எழுந்துள்ள காலத்துல பெரியாண்டவன் போலயே ரொம்ப பெயர் பெற்ற மகான்கள், மகா பண்டிதர்கள் என்று பெயர் பெற்றவர்கள் இவாள்லாம் இருந்தா. அதுல முக்கியமானவாளை இப்ப சொன்னோம், கேதாண்டிபட்டு சுவாமி, வலையப்பேட்ட வேதாந்த ராமானுஜ சுவாமி என்று இவெல்லாம் இருந்தா. எல்லாரும் நல்ல வைராக்கிய நிதிகள், மகா தபஸ்விகள். அந்த காலத்திலே இப்படி ரிஷிகள் காலத்திலே ரிஷிகள், மகரிஷிகள், பிரம்ம ரிஷிகள் என்றெல்லாம் பெருமை வாய்ந்தவாளா இருந்தோளோ அது மாதிரி நம்ம சம்பிரதாயத்திலே இவெல்லாம் பெரிய சன்னியாசிகளாக எழுந்தருள் இருந்து பூர்ண விரக்தியோட நல்ல பண்டிதர்களா இருந்தா. கேதாண்டிபட்டி சுவாமி இங்க மெட்ராஸ் டு பெங்களூர் ஹைவேஸ்ல வழியில கேதாண்டிபட்டியும் இடம் இருக்கு, ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்திலே அவர் ரொம்ப பெரிய பிரபுவா இருந்தார். ஜன்மத்தினாலேயே கர்ப்பஸ்ரீமானவர். அவரும் சின்ன வயசுலயே சன்னியாசம் பண்ணிட்டார். ஐஸ்வர்யம், அமோகமான ஐஸ்வர்யம் அவருக்கு. அந்த காலம் என்பது இன்றைக்கு சுமார் 160-70 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லணும். 160 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சுவாமிக்கு சொத்து 4 லட்சம் ரூபாய் சொத்துன்னு சொல்லுவா. அத்தனையும் பரித்தியாகம் பண்ண வேண்டியது, சம்பிரதாயத்தை பிரவச்சனம் பண்ண வேண்டும். எம்பெருமானுக்கு இஷ்டமானது அந்த ஆத்மாக்களை சமர்ப்பித்துக் கொள்வதுதான் எம்பெருமானுக்கு இஷ்டம். அதனால தேசிக சம்பிரதாயத்திலே பரநியாசம் என்கிறதான இந்த உபாயத்தினாலே பெருமாளுக்கு ஜீவாத்மாக்கள் என்கிறதான இந்த ரத்னங்களை சமர்ப்பிக்க வேணும். அதுவே பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டமானதான கைங்கரியம் என்று அதற்காக ஆச்சாரியகம் செய்ய வேணும் என்று ஆசைப்பட்டே இப்படி சில பேர் தனக்கு என்று பெருமைக்காக இல்லை, தான் ஆச்சாரியராகி தனக்கு சிஷ்யர்கள் சேர வேணும், தனக்கு அதனாலே பல சமிருத்திகள் வர வேணும் என்றெல்லாம் கொஞ்சமும் லவலேசமும் ஆசைப்படாம பரிபூர் பிறர்களாய் ஜன்மம் பூராவும் சந்நியாசாசிரமம் தொடங்கி திருநாட்டுக்கு எழுந்தருளும் பரியந்தமும் கண்ணாலே ஒரே ஒரு நயா பைசா கூட தான் பார்க்காமல், தொட்டு பார்க்காமல், கண்ணிலே கூட பைசாவை பார்க்காமல் இருந்த அவ்வளவு வைராக்கிய நிதிகள் இந்த மகான்கள் எல்லாம். பெரியாண்டவனையும் அப்படித்தான் பார்த்திருக்கோம். சரியா, ஒரு நயா பைசா கண்ணாலே பார்த்தவர்கள் கிடையாது. தேகத்தை ரட்சிக்க வேண்டியது பெருமாளுடைய பொறுப்பு. அது பைசாவாலே நடக்கக்கூடிய காரியம் இல்லை. வைராக்கியம் என்பது சுவாவமாய் இருந்த மகான்கள். அப்படி பெரியாண்டவனுக்கு சமகாலத்திலே கேதாண்டிபட்டு சுவாமி 4 லட்சம் ரூபாய்க்கு உண்டானதான சொத்தை பரித்தியாகம் பண்ணி சன்னியாசாசிரமத்தை ஸ்வீகரிச்சு கொண்டு தேசிக கிரந்தங்களை பிரவச்சனம் பண்ணுவது, பாஷ்யகார கிரந்தங்களை பிரவச்சனம் பண்ணுவது, சன்னியாசாசிரமத்திலே அந்த வைராக்கியத்தை அசித்து கொண்டு ஏகாந்தமாய் எழுந்தருளிருப்பது, சிஷ்யர்களுக்கு சமாசரண பரநியாசங்களை பண்ணி கொண்டு அவாள ரட்சித்துக் கொண்டிருப்பது என்று இதுவே ஒரு நோக்காக இருந்த மகான்கள். இதே போல வலையப்பட்ட சுவாமி என்று சொல்லுவார். அவர் திருக்குழந்தை பரிசரங்களிலே எழுந்தருள் இருந்தார். கேதாண்டிபட்டு சுவாமி திருவேந்திரம் முதலான கஷேத்திரங்களிலே சஞ்சாரம் பண்ணி கொண்டு எழுந்தருள் இருந்தார். இப்படி ஆச்சாரியர்கள்
சஞ்சாரமும் பண்ணி கொண்டு எழுந்திருந்த காலத்திலே பெரியாண்டவன் சஞ்சாரம் பண்ணினாரா என்று பார்த்தால் பெரியாண்டவனும் சஞ்சாரம் பண்ணினார். சிஷ்யாள் பெரியாண்டவனை சில காலம் கழிச்சுதான் ஆசிரியிக்க ஆரம்பிச்சான்னு பார்த்தோம். ஏனென்றால் பெரியாண்டவனே எந்த சிஷ்யரையும் அருகிலே சேர்த்து கொள்ளவில்லை. சன்னியாசியா இருப்போம், ஏகாந்தமா இருப்போம், பகவத் அனுபவத்தோட இருப்போம், யோகத்திலே மூழ்கி இருப்போம் என்று அதையே ஆசைப்பட்டு இருந்ததுனாலே 29 திருநட்சத்திரத்திலே சன்னியாச ஆசிரமத்தை ஸ்வீகரிச்சின்ற பெரியாண்டவன் அதற்கு பிறகு சுமார் 10-12 வருஷம் யாரோடையும் எந்த விதமான ஒரு சங்கத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் வெறும் சன்னியாசியாய் மாத்திரம் எழுந்தருள் இருந்தார் என்று. அதனாலே அவரை நிறைய பேருக்கு அப்போது ஆசிரியிக்க முடியாமல் இருந்தது. அதற்கு பிறகு பெருமாள் பெரியாண்டவனுக்கு சொப்பனத்திலே உத்தரவிட்டு, இப்படி சன்னியாச தர்மத்தை பாராட்டி கொண்டிருந்தால் என்ன அர்த்தம், பாஷ்யக்காரர் போலே சம்பிரதாய உஜ்ஜீவனம் செய்ய வேணாமோ என்று அனுகிரகித்து நியமித்த பிறகுதான் பெருமாள் திருவுள்ளமான காரியத்தை செய்வதுதான் நமக்கு ஸ்வரூபம் என்று அதற்கு மேல் சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணி அவளுக்கு பரநியாசாதிகளையும் பண்ணி வைக்க ஆரம்பிச்சார். இப்படி இந்த ஆச்சாரியர் ஆசிரிய சிஷ்யாளை சேகரிச்ச ஆரம்பிச்ச பிறகு அமோகமான சிஷ்யாள், ரொம்ப உயர்ந்த மகா ஜானிகள் திருவடி ஆசிரியிச்சால் பெரியாண்டவனைத்தான் ஆசிரியிக்க வேணும் என்று அவ்வளவு ஒரு பக்தியோட விசுவாசத்தோட வந்து ஆசிரியிச்சவாள் உண்டு. அந்த மகான்களுடையதான வைபவத்தை எல்லாம் நாம் முன்னே பார்த்திருக்கோம். சுவாமியினுடைய சிஷ்யர்கள்ல சுண்டபாளையம் ராமபத்ராச்சார் சுவாமி என்று ரொம்ப ஒரு பெரிய மகான் எழுந்தருள் வந்தார். இந்த மகான் மகா கவி. நாம் நித்தியம் நம்முடைய ஆசிரமத்திலே அனுசந்தானம் பண்ணக்கூடியதான பெரியாண்டவன் மங்களம் இதெல்லாம் அருளி செய்தவர் அந்த சுண்டபாளையம் ராமபத்ராச்சார் சுவாமிங்கிற மகான் தான் அருளி செய்தார். இந்த சுவாமி பெரியாண்டவன் கூடவே பலகாலம் எழுந்தருள் இருந்தவர், சஞ்சாரமும் பண்ணினவர். அதுல பெரியாண்டவன் இடத்துல நிறைய சிஷ்யாள் ஏற்பட்டு நாலாபுறங்களிலும் பரவி இருந்ததுனாலே பல பேர் சுவாமியிடம் ரொம்ப காலம் பிரார்த்திச்சுருந்தாளாம். அடியவங்களுடைய ஸ்ரீகிராமத்துக்கு எழுந்துருள வேணும், அங்கேயும் பல பேர் ஆண்டவனை ஆசிரியக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கா. ஆனா அவளாலே வர முடியாதான சில நிர்பந்தங்கள் இருக்கு. அதனாலே ஆண்டவன் அவசியம் எழுந்துருள வேணும், சம்ரட்சிக்க வேணும் என்று. எப்படி இக்காலத்திலும் ஆச்சாரியாள் சிஷ்யர்களை தேடிக்கொண்டு போய் அனுகிரகிக்க வேண்டும்படியான சூழ்நிலை இருக்கோ, இதே போல அந்த காலத்திலே அந்த சூழ்நிலை ரொம்பவும் அதிகம். ஏன்னா அந்த காலத்திலே இப்பொழுது இருக்கக்கூடியான அந்த போக்குவரத்து வசதிகள் கிடையாது. அதனால எத்தனையோ நிர்பந்தங்களினாலே சிஷ்யர்களுக்கு ஆச்சாரியரை தேடிக்கொண்டு போய் அதுவும் காலத்திலே ஆகார சௌகரியங்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொண்டு ஒரு நாள் என்று இல்லை, இப்பெல்லாம் ஒரு நாள் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கிறதுனாலே வருகிறார்கள். ஒரு நாள் 2 நாள் இருந்து கொண்டு ஆச்சாரியரை சேவிச்சு ஆச்சாரியரிடத்திலே சமாசிரண பரநியாசங்கள்லாம் பண்ணிட்டு திருப்பியும் ஒரே நாளிலே சில மணி நேரத்திலேயே அவரவர்கள் 100கணக்கான மைல் தள்ளி அங்க ஆத்துக்கு போயிடுறா. ஆனா முன்காலம் அப்படி இல்லை. ஏன்னா வந்தான்னா யாத்திரை செய்வேன், அதுவும் அக்காலத்திலே போக்குவரத்து வசதி கிடையாது, நடையாக வர வேண்டும், மாட்டு வண்டி, இப்படி மாட்டு வண்டிகளிலே வருவார்கள். அதனால பல நாட்கள் பிரயத்னம் பண்ணி வந்தால்தான் ஆச்சாரியால வந்து சேவிக்கவே முடியும். அப்புறம் திருப்பியும் புறப்பட்டு போவதும் பல நாட்கள், அப்புறம் தங்கி இருப்பதற்கும் ஒரு நாள் அரை நாள் சில மணி நேரங்கள் என்றெல்லாம் முடியாது. அதனால ஆச்சாரியால வந்து ஆசிரியிக்கிறதுக்கு ஆச்சாரியால் சஞ்சாரம் பண்ணாமல் போனால் அக்காலத்துல ரொம்ப சிரமம் இருந்தது. ஆனா அத்தனையும் மீறித்தான் ஆச்சாரியாளிடத்திலே வந்து ஆசிரியிச்சுண்டிருந்தா. பெரியாண்டவரிடத்திலே நிறைய பேர் பிரார்த்திச்சா, அந்த ஆச்சாரியர்
நம்முடைய பக்கங்களிலே தேசங்களிலே எழுந்துருள வேணும் என்று ரொம்பவும் கேட்டுருந்தா. பெரியாண்டவனுக்கும் ஒரு பெருமாள் நியமனம் போல சஞ்சாரம் செய்ய வேணும் என்று திருவுள்ளத்திலே பட்டது. அதனாலே சஞ்சாரம் பண்ண ஆரம்பிச்சார். அது சஞ்சாரம் பண்ணதுல ஸ்ரீரங்கத்திலிருந்து கிழக்கு போமாக ரொம்ப தூரம் வெளியிருக்காருன்னு சொல்றேன். ஆனா அதனுடைய லிஸ்ட் எதுவும் இல்லை. சுண்டபாளையம் ராமபத்ராச்சார் சுவாமி பெரியாண்டவனுடைய கூடிய அப்பொழுது சஞ்சாரம் பண்ணவர். பெரியாண்டவனுடைய சஞ்சார வைபவம் என்றே அதற்காக பூர்வ யாத்ரா விலாசம் என்று ஒரு அற்புதமான காவியத்தை இயற்றினார் என்றும், ஆனால் அது இன்னும் அச்சுக்கு வரவில்லையே என்றும் மைசூர் ஆண்டவன் ஒரு இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். மைசூர் ஆண்டவன் அந்த கிரந்தத்தை சேவிச்சிருக்கார் என்று தெரியுது. ஆனா அது ஏதோ ஒரு தௌர்பாகியவசத்தினாலே யாரிடத்தில் இருக்கு ஏன்னா அச்சுக்கு வரவில்லை என்பதனாலே அது இப்பொழுதைக்கு கிடைக்கவில்லை என்றுதான் சொல்லணும். பூர்வ யாத்ரா விலாசம் என்று ஆச்சாரியருடையதான யாத்திரையே அவர் காவியமா செஞ்சிருக்காருன்னு தெரியுது. அதே போல இன்னொரு சுவாமி, அவர் ஸ்ரீனிவாசாச்சாரியார் என்று திருநாம. அவர் ஆண்டவன் பெரியாண்டவன் சோசலை வரைக்கும் இருக்கார் யாத்திரையில. நம்ம ஆசிரமத்துக்கும் கர்நாடக தேசத்துல இருக்கிற சோசலை என்கிறதான க்ஷேத்திரத்துக்கும் ரொம்ப நெருக்கம் அதிகம். அந்த சோசலையில இருந்த ஜோடிதார்கள் என்று சொல்லுவா. இவாளை பத்தி அடிக்கடி இனிமே சொல்ல வேண்டி வரும். அந்த ஜோடிதார்கள் அந்த இடத்துல மகாபிரபு ரொம்ப பெரிய பிரபுக்களா இருந்தவர்கள். அவர்கள் 2 பேர்னு தெரியுது. அந்த அவ ரொம்ப ஆச்சாரியால ஆசிரியிருக்கா, ஆதரிச்சிருக்கா. அந்த சோதனையை சேர்ந்தவர்கள் ஆண்டவனிடத்துல ரொம்ப ஈடுபட்டு இருந்ததுனால அவளுடைய பிரார்த்தனைக்காக நம்ம ஆச்சாரியர் சோசல பரியந்தம் ஆண்டவன் வெளியிருக்கார். அதுல அந்த சோதனைக்கு எழுகிறது, கர்நாடக கஷேத்திரங்களில் எழுகிறது, இதையெல்லாம் அவர் இன்னொரு சுவாமி ஸ்ரீனிவாசாச்சார் என்றவர் அவர் அதை காவியமா பண்ணியிருக்கார் என்றும், அதையும் நம்முடைய மைசூர் ஆண்டவன் அதை குறிப்பிட்டிருக்கார். இதுவும் இருக்கு, எழுத்துலதான் இருக்கு. இதையும் அச்சுக்கு கொண்டு வர வேணும் என்று ஆசையா இருக்குன்னு எழுதியிருக்கார் அவர். இருந்தாலும் அது அச்சுக்கு வரவில்லை. இது வரைக்கும் வந்தா போல தெரியல. இதுல என்னன்னா ஆச்சாரியால் அது வரைக்கும் எழுந்தருளி விசாரமாக ஜீவர்களை எல்லாம் ரட்சிச்சிருக்கார் என்று தெரிகிறது. பெரியாண்டவன் சோசலைக்கு எழுதினார்னு அதுக்கு பக்கத்துல ஹெம்பிகேன்னு ஒரு க்ஷேத்திரம் சொல்றா. அத திருக்குழந்த ஆண்டவன் அதை பிரசாவிச்சிருக்கார். ஹெம்பிகை என்ற க்ஷேத்திரத்துக்கு ஆண்டவன் பெரியாண்டவன் எழுந்தருளின இடத்துக்கு திருக்குழந்த ஆண்டவனும் எழுதியிருக்கார். இந்த ஹெம்பிகை க்ஷேத்திரத்துக்கு ஆக்கூர் ஆண்டவனும் பின்னால எழுதிருக்கார், திருக்குழந்த ஆண்டவனும் எழுதிருக்கார். சோசலிக்கு நம்ம ஆச்சாரியாள்ல பெரியாண்டவன் எழுதிருக்கார். அடுத்தது தேரழுந்தூர் ஆண்டவன் எழுதிருக்கார், ஆக்கூர் ஆண்டவன் எழுதியிருக்கார், திருக்குழந்தை ஆண்டவன் எழுதியிருக்கார். இதனால என்ன, அந்த க்ஷேத்திரம் நம்ம ஆசிரமத்தோட ரொம்ப ரொம்ப ஒரு நெருக்கமான க்ஷேத்திரம் அது. இது எல்லாத்தையும் விட மைசூர் ஆண்டவன் பலகாலம் அங்கதான் எழுதியிருந்தார். அதனால அந்த சோசலைக்கும் நம்ம ஸ்ரீரங்கம் ஆசிரமத்துக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நெருக்கம் உண்டு. ஹெம்பிகா க்ஷேத்திரத்தில் இருந்த போது அத திருக்குழந்தை ஆண்டவன் ரொம்பவும் அனுபவிச்சு சாதிச்சிருக்கார். ஹெம்பிகா க்ஷேத்திரத்திலே ஒரு திருமாளிகையில பெரியாண்டவன் எழுதியிருந்த திருமாளிகையில இன்னமும் கூட அந்த பெரியாண்டவன் எழுதியிருந்த க்ஷேத்திரம், பெரியாண்டவன் எழுந்திருந்த அந்த திருமாளிகை என்று அந்த ஆண்டவன் வழக்கமாக எழுதக்கூடிய அந்த ஒரு மேடை, அந்த மேடையில தினமும் அங்க இருக்கிறவா அதை சுத்தப்படுத்தி கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சு ஆண்டவன் பரமபதிச்சே. இப்போ 1884 பரமபதிச்சார். இப்ப ஆண்டவன் பரமபதிச்சு பெரியாண்டவன் பரமபதிச்சே இப்பொழுது 130 வருஷம் ஆகி போச்சு. ஆனா 128 வருஷம் ஆறுது. அப்படி இருக்க திருப்பணந்தாண்டவன் சாதிச்சாச்சு. அவர் நம்பிக்கைக்கு எழுதியிருந்த போது பெரியாண்டவன் எழுதியிருந்த இடம், ஆச்சாரியால் எழுதியிருந்த இடம்னு
அதை இன்னமும் அந்த இடத்துல கோலம் போட்டு விளக்கேற்றி 2 வேளையும் அது ஆச்சாரியால் அங்க இருக்கிறதாகவே பாவிச்சுண்டு ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட சேவிச்சுருக்கான். அந்த ஆத்தை நான் அந்த ஆத்தை போய் பார்த்தேன். ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எதமா இருந்ததுன்னு திருக்குறந்தாண்டவன் சாதிச்சார். ஒரு ஆச்சாரியால் சில காலம் எழுந்தொழிருந்த க்ஷேத்திரம். ஸ்ரீரங்கத்திலே ஆச்சாரியன் பெரியாண்டவன் எத்தனை வருஷம் இருந்தார். அப்படி இருக்கு அவ அங்க செம்பிக்கையிலே சில நாட்கள் எழுந்தொழிருந்த க்ஷேத்திரத்தையே இது நம்ம ஆச்சாரியால் எழுந்தொழிருந்தோம். ஆச்சாரியால் எழுந்தொழிருந்தோம் எப்படி பிருந்தாவனத்திலே கண்ணன் எழுந்தருள் இருந்தார் என்ற பிருந்தாவனத்திலே கண்ணன் சில வருஷங்கள் எழுந்தருள் இருந்தார். ஆனா இருந்தாலும் இன்றைக்கும் கண்ணன் எழுந்தருளினிடம் கண்ணன் எழுந்தருளினிடம்னு எப்படி அயோத்தியிலே பெருமாள் எழுந்தருளினிடம் என்று இப்படி பெருமாள் எழுந்தருளினிடத்துக்கு என்ன பெருமையா பாவிச்சுக்கிறோமோ அதே போல் ஆச்சாரியால் எழுந்தருளினிடத்துக்கு அவ்வளவு ஒரு விசுவாசத்தோட கேட்டா அந்த இடத்துல பக்கத்துல அக்கம் பக்கத்துல எல்லாம் நிறைய திருமாளிகள் எல்லாம் ரொம்ப பெரிய கட்டடங்களாயிடுது. ஆனா இவ மாத்திரம் அந்த இடத்த அப்படியேதான் வச்சுட்டு இருக்கான். நான் பார்த்தேன் என்று திருக்குறள் சாதிச்சாச்சு. அந்த பெரியாண்டவனுடைய அந்த பிரபாவம் அவரை சேவிச்சவாளை ஒரு நாளும் ஆண்டவனை மறக்க முடியாது. அப்படியான ஒரு அந்த நிஷ்டை, அந்த தபஸும் அந்த தேஜஸும் நிஷ்டையும் இந்த அனுகிரகமும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய ஒரு ஆத்ம திருப்தியும் சேவிச்சா எப்படியாக்கும். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், சத்ரீஹவ்யான் சுமாச்சா சுச்சரித சுபகான் கிருஷ்ண சாரோப்பிய சௌமியான் சுவாஹார உதாரசீலான் தனுபத பகவன் லக்ஷணோ பால்யகுப்தான் சாத்திர ஸ்வச்சந்த விருத்தீன் அபிகத சிசிரான் அந்தரங்கோக்தி யோகியான் ஆச்சாரியான். ஆச்சாரியாள்னா இந்த மாதிரியான ஒரு 10 விதமான பெருமையோட இருப்பான்னு சொல்லச்சே கிருஷ்ண சாரோப்பிய சௌமியான் என்று ஒரு வார்த்தை போட்டார். எப்படி பகவத் சாட்சா்காரத்தினாலே எவ்வளவு ஒரு திருப்தியும் ஒரு சந்தோஷமும் ஏற்படும், அதுபோல பார்க்கும் ஆச்சாரிய சாட்சா்காரத்தினாலே ஒரு திருப்தியும் ஒரு சந்தோஷமும் அந்த ஆத்மசாத்தியம் ஏற்படும்னு அப்படி பெரியாண்டவன் அதுபோல எழுந்தருள் இருந்தார். அதனால அந்த ஆச்சாரியர் சில நாள் எழுந்தருள் இருந்ததான இடத்தையுமே அவ்வளவு பயபக்தியோட விசுவாசத்தோட எல்லாம் சேவிச்சுட்டு இருக்கா என்பதாக திருக்குந்தாடு சாதிச்சாச்சு. இப்படி ஆண்டவன் யாத்திரையா எல்லாம் கூட பெரியாண்டவன் யாத்திரையா வெள்ளியாச்சு. யாத்திரையா வெள்ளி திரும்பியும் ஸ்ரீரங்கத்துக்கு வெள்ளியாச்சு. யாத்திரையினுடைய விவரங்கள் ஒரு குறிப்பாக இந்த 2 சுவாமி இந்த சோசல சக்கரவர்த்தி ஸ்ரீனிவாச ராமானுஜாச்சார்னு திருநாமம் இருக்கு. சோசல சக்கரவர்த்தி ஸ்ரீனிவாச ராமானுஜாச்சார் அவர் ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். அதே போல சுண்டபாளையம் ராமபத்ராச்சார் சுவாமி அவர் ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார் இந்த யாத்திரைகளை பத்தி. அந்த யாத்திரைகளுடைய விஷயம் இப்பொழுது கைவசம் இல்லை. ஆனா இங்க இந்த இடத்துக்கு எழுதினார் என்பது மாத்திரம் நம்ம ஆசிரமத்துல குறிப்பில எழுதி வச்சிருக்கா. அது எப்படி ஆண்டவன் சஞ்சாரமும் பண்ணினதுனால எங்கு பார்த்தாலும் ஆண்டவன் ஆண்டவன் என்றதான திருநாமம் ரொம்ப பரவி போச்சு. அது அம்மா தத்தம் சுவாமி எழுதின ஆச்சாரிய பரம்பரா பிரபாவத்துல இந்த விஷயத்தை ரொம்பவும் முக்கியமாக குறிச்சு சாதிச்சிருக்கார். பெரியாண்டவனுக்கு ஆண்டவன் என்றதான திருநாமமே பிரசித்தமா போச்சு. இப்படி ஒரு திருநாமம் பிரசித்தமாவது ரொம்ப அபூர்வம். இது அதாவது ஆச்சாரியாளுடைய பெருமையினாலே அந்த க்ஷேத்திரத்து கேதாண்டிபட்டி சுவாமி என்று சொன்ன இதே சமயத்திலே அவரும் எழுதியிருந்தார். கேதாண்டிபட்டி சுவாமி என்றுதான் அவருக்கு திருநாமம். அவருடைய அவதார க்ஷேத்திரத்தை வச்சுதான் அவர் திருநாமம் வரும். அநேகமா பல ஆச்சாரியாளுக்கு அப்படிதான் திருநாமம் வரும். வலையப்பேட்ட சுவாமின்னு அவரும் இதே கேதாண்டிபட்டி சுவாமி போலேயே ரொம்ப வைபவத்தோட எழுந்தொழி இருந்தார். ரொம்ப ஞானி, அப்படியே சாட்சாத் வசிஷ்டர்னே சொல்லுவா. அந்த மாதிரியான ஆச்சார செயலராக எழுந்தொழி இருந்தார். ஆனா அவருக்கும் வலையப்பேட்ட சுவாமி தான் திருநாமம். அதே நம்ம ஆச்சாரியருக்கு ஸ்ரீரங்கம் சுவாமின்னு திருநாமம் இல்லை பெரியாண்டவனுக்கு. வெறும் ஆண்டவன் என்ற திருநாமமே ஏற்பட்டது. அதான் அவர் சொல்லியிருக்கார், எல்லாராலும் கொண்டாடப்பட்ட ஆண்டவன் 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 என்றே ஒரு பிரசித்தி அவருக்கு ஏற்பட்டு விட்டது. ஆண்டவன் திருநாமம் முன்னே சொன்னோம்னா அந்த வாரா வருவாய் வருவன் மாயா மாயா மூர்த்தியாய் ஆரா அமுதாய் அடியேனாவி அகமே தித்திப்பாய் தீரா வினைகள் தீர என்ன ஆண்டாய் திருக்குடந்தையூரா உனக்கு ஆட்பட்டமடியேன் இன்ன முழல் வேணும் என்று முதல்ல
இந்த நம்மாழ்வார் பாசுரம் 6வது ஆழ்வான் விஷயமா இருக்கிற இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு திருக்குடந்த தேசிகனிடத்திலே ஒரு சமயம் ரொம்ப பக்தியோட இந்த பாசுரம் திருக்குடந்த தேசிகனையே அனுசந்தானம் பண்ணுவதாக பாவிச்சுண்டு வழுத்தூர் ஆண்டவன் வழுத்தூர் சுவாமி வேதாந்த ராமானுஜ சுவாமி அவர் விழுந்து சேவிச்சு இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ண போது திருக்குடந்த தேசிகன் தான் அவரை சொன்னார் திருப்பி, நான் ஆண்டவன் நீர்தான் ஆண்டவன், நான் ஆண்டவனா நீர்தான் ஆண்டவன், என்னை ஆண்டாய் திருக்குடந்தை ஊரான்றதுக்கு ஒரு 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 பரஸ்பரம் சம்பாஷணமாக சொன்ன வார்த்தை இது. நீர்தான் ஆண்டவன். இந்த சம்பிரதாயத்தை ரட்சிக்கிறதுக்கு சிஷ்யாலை எல்லாம் காப்பாத்தி தேசிய சம்பிரதாயத்தை விசேஷமாக இப்படி ரட்சிச்ச நீர்தான் ஆண்டவன் என்ற அர்த்தத்துல நீர்தான் ஆண்டவன் நீர்தான் ஆண்டவன் அவர் சொன்ன வார்த்தை பின்னால் அவருக்கு அதே ஆண்டவன்றதான ஒரு பேர் கொஞ்சம் பிரசித்தி அடைய ஆரம்பிச்சு அப்புறம் அதே திருநாமத்தை பின்னால் பெரிய பெருமாள் சன்னதியிலே ஆண்டவனே வாரும் என்று பெருமாள் வாக்காக அர்ச்சகர்கள் அழைக்க அதனாலே அவருக்கு ஆண்டவன்றதான திருநாமம் ஏற்பட்டது என்று இதை திருத்துறப்பூண்டி ஆண்டவன் ரொம்ப மனசுல வச்சுண்டு தம்முடைய ஆச்சாரியரை வழுத்தூர் ஆண்டவனை எப்பவும் ஆண்டவன் ஆண்டவன் என்றே ஆண்டவன் இப்படி சாதிப்பார், ஆண்டவன் இப்படி எழுதி இருந்தாச்சு, ஆண்டவன் இப்படி பிரபாவம் இப்படி இருந்தது, இப்படி வழுத்தூர் ஆண்டவனை ஆண்டவன் ஆண்டவன் அவர் சொல்லி வந்து அதனால அவருக்கு பிறகு அவருடைய ஸ்தானத்துக்கு எழுதியிருந்த நம்ம திருத்துறப்பூண்டி ஆண்டவன் ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகனை ஆண்டவன் ஆண்டவன் சொல்லிட்டு இருந்தா என்றதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சில பேர் மாத்திரம் அப்படி விவகாரம் பண்ணிட்டு இருந்த காலம் அது. இப்படி சில பேர் மாத்திரம் விவகாரம் பண்ணிட்டு இருக்கச்சு இந்த ஆண்டவன்றதான திருநாமம் இவருக்கு தனி பெருமையா வந்துடுத்து. அதனால ஆண்டவன்னாலே பெரியாண்டவனைத்தான் ஆண்டவன் என்று சொல்லும்படியா சம்பிரதாயம் ஒத்துண்டு கொடுத்தது. ஆனா அப்ப அவருக்கு பெரியாண்டவன் திருநாமம் கிடையாது. அவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகன்னு சன்னியாசாசிரம திருநாமம், அதே சமயம் ஆண்டவன் என்று ஜகத்துல பொதுவான திருநாமமா இருந்தது. இப்ப இவருக்கு ஆண்டவன் திருநாமம் ஏற்பட்ட போது இவருடைய ஆச்சாரியரான திருத்துறப்பூண்டி ஆண்டவன் கொஞ்ச காலம் வெளியிருந்தார் இல்லவா, அதனால அவருக்கு அப்போது பெரியாண்டவன் ஒரு திருநாமம் இருந்தது. ஆனா அவருடைய திருநாமம் அவர் திருநாட்டுகள்னதுக்கு அப்புறம் மறைஞ்சு போச்சு. அவருக்கு பெரியாண்டவன் திருநாமம் அவர் திருநாட்டுகள்னதோடய மறைஞ்சு போயிடுத்து. அப்புறம் ஆண்டவன் என்ற திருநாமம் தான் இருந்தது, அது நாம் இப்ப சொல்லக்கூடிய பெரியாண்டவனுக்கு இருந்தது. ஆனா இதே ஆண்டவன்றதான திருநாமம் இந்த ஸ்ரீனிவாச மகாதேசிகனுக்கு பெரியாண்டவன் எப்ப ஆச்சு என்றால் சின்னாண்டவன் அவதரிச்ச பெருச்சு. அதான் அங்க விசேஷம். பெரியாண்டவன் இப்படி விசேஷமாக சுமார் 50 சம்வத்சரங்கள் ஆச்சரியமாக ரொம்ப ஞானானுஷ்டான வைராக்கிய சேவதி என்று கொண்டாடும்படியாக எழுந்தருளியிருந்தார். ஞானானுஷ்டான வைராக்கிய சேவதி என்றதான பெருமை சாட்சாத் சுவாமிக்கு இருந்தது. அதே பெருமையை சாட்சாத் சுவாமிக்கு இருந்த அதே பெருமையே யாருக்கு அடுத்தது ஜகத்துல எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சான்னா பெரியாண்டவனுக்கு தான் சொல்ல ஆரம்பிச்சா. ஞான அனுஷ்டான வைராக்கிய சேவதி என்றால் நிதி என்ற அர்த்தம். அதுபோல பெரியாண்டவர்கள் இருந்தார். பெரியாண்டவனுடைய சிஷ்யர்கள் பல பேரையும் பார்த்திருக்கோம் நாம. அதுல பிரதானமான சிஷ்யாள்னு பெரியாண்டவனுக்கு சொன்னா சின்னாண்டவன் பிரதான சிஷ்யர், அதே போல காடந்தேத்தி ஆண்டவனும் பிரதான சிஷ்யன், அப்புறம் திருப்புக்குழி சுவாமி கிருஷ்ணதாஸ் தேசிகன்னு சொல்லுவா, ஸ்வச்சன் நரசிம்மாச்சாரியன் சுவாமி, அதே போல வாங்கல் சுவாமி ஒருத்தர், சுண்டபாளையம் ராமபத்ராச்சார், கோபாலசமுத்திரம் நாராயணாச்சார், மீமிசல் நரசிம்மாச்சார், மன்னார் கோயில் கோபாலண்ணா, மன்னார் கோயில் சாமி ஆச்சார், மன்னார் கோயில் வியாக்கரணம் ரங்காச்சார், மன்னார் கோயில் கிருஷ்ணமாச்சார், வெண்ணாத்தங்கிற ஸ்ரீனிவாசாச்சார், குளக்குடி வேதாந்தாச்சார், பிரம்மச்சாரி சுவாமின்னு சொல்ல முடியாத வெளியனூர் நாராயணயதி, இவரை தான் முன்னையே சொன்னோம். இவருடைய திருவடி ஆசிரியிச்சு வந்தவா தான் பவுண்டரிபுரம் சுவாமி சம்பிரதாயம்னு சொன்னோம். அது சின்னாமூர் ராகவாச்சார், குறிச்சி கோபாலாச்சார், சின்னாம ரங்கநாதாச்சார், திருவேந்திரபுரம் கவிகுஞ்சரம் அட்டாவதானம் அனந்தாச்சார், ஒன்பத்திவேலி ஸ்ரீனிவாச கோபாலாச்சார், மேலப்பாளையம் ஸ்ரீரங்காச்சார், வில்லிபுத்தூர் பரவஸ்து வெங்கடாச்சார், திருக்குடந்த அக்னிஹோத்திரம் ஸ்ரீனிவாச தாத்தாச்சார், வங்கீபுரம் வஜ்ரகண்டம் ஸ்ரீனிவாசாச்சார், ஸ்ரீரங்கம் 7 திருமாளிகை தாத்தாச்சார், கொடியாலம் சேஷாத்ரி ஐயங்கார்னு இதெல்லாம் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். இதே பெரியாண்டவன் திருவடியில தேரந்தூராண்டவனும் ஆசிரியிச்சார். ஆனா காலக்ஷேபம்லாம் இல்ல. அப்போ தேரந்தூராண்டவனுக்கு ஒரு 10 திருநக்ஷத்திரம் தான் இருக்கும். சமாசிரணம் ஆச்சு.
அப்படியே தேரவந்தூர் ஆண்டவனை விசேஷமா கடாட்சிச்சாச்சு பெரியாண்டவன். அது சொல்லுவா, இந்த குழந்தை மகானா பின்னாடி வருவான்னு பெரியாண்டவன் அப்பவே திருவுள்ள பட்டாச்சுன்னு சொல்லுவா. ஆனா அப்போ அது ரொம்ப சின்ன குழந்தை தேரவந்தூர் ஆண்டவன், 10 திருநக்ஷம் தான். அதனால அதை பத்தி அப்ப ரொம்ப பேசக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. பெரியாண்டவன் திருவடிவாரத்திலே ஆசிரியிச்சு நம்ம ஆச்சாரியாளா இருந்தவான்னாவே நம்ம சம்பிரதாயத்தை சின்னாண்டவன், காலந்தேத்தி ஆண்டவன், தேரவந்தூர் ஆண்டவன் வரிசையாக இந்த 3 பேருமே பெரியாண்டவன் திருவடியில ஆசிரியிச்சு ஆச்சாரியாளா வந்தவா. அதுல சின்னாண்டவன் அவர் ரொம்ப பெரியாண்டவருடைய பிரபாவத்தில் ஈடுபட்டு, சின்னாண்டவன்றவர் இந்த பக்கம் காஞ்சிபுரம் பக்கம் அவர் பெரியாண்டன் திருவிடலை ஆசிரியிச்சு சமஸ்த காலக்ஷேபங்களையும் பண்ணி பரஞ்சாசங்களையும் பெரியாண்டவரிடத்திலிருந்து விடை கொண்டு போய் அப்புறம் ரொம்ப வருஷம் அவர் ஆசிரமத்துக்கு வரல. அந்த காலம் அப்படித்தான், அடிக்கடி வந்து போகும்படியான காலம் அல்ல அது. அவர் இந்த பக்கம் காஞ்சிபுரம் பக்கத்திலே தான் அவருக்கு வாசம் இருக்கு. அதனால வேலிநல்லூர் சங்கபுரம்னு சொல்லுவா. அதனால இந்த பக்கம்தான் அவருக்கு வாசம். அதனால பெரியாண்டவனுக்கு சின்னாண்டவன இப்படி இந்த சுவாமி இருந்தா அந்த முகமே கூட மறந்து போயிடுத்து. அது சொல்லுவா, பின்னாடி சொல்றேன். ஆனா இந்த சுவாமி வந்தார், ஆசிரியார், ரொம்ப ஞாதாவா இருந்தார், ரொம்ப விசேஷ இதுவா இருந்தார், ரொம்ப நல்ல சிஷ்யரா இருந்தார்னு பெரியாண்டவனுக்கு திருவுள்ளத்துல இருந்துட்டு இருந்தது. இப்போ ஆச்சாரியருக்கு பெரியாண்டவனுக்கு ஒரு 50 சம்வத்சரம் ஆயிடுத்து. சன்னியாசியாகவே 50 சம்வத்சரம், 80 திருநக்ஷத்திரம் ஆயிடுத்து. அப்போ பெரியாண்டவன் அதுக்கு மேல ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சார். இனிமேல் இந்த சம்பிரதாயத்தை யார் ரட்சிக்க போறா? இப்போ நம்ம ஆசிரியிச்சாலே இத்தனை பேர், 1000 பேர் நம்ம ஆசிரியிச்சாலே, அவளுடைய குழந்தைகள்லாம் இனிமேல் யார ஆசிரியிப்பா? இது ஒருவேளை நம்மோடையே இது முடிஞ்சு போயிடுமோ என்று அப்போ அவருக்கு ஒரு கவலை. ஆனா இருந்தாலும் அது யாரையும் அப்படி நியமிக்க கூடிய அளவுல பெரியாண்டவன் தன்னுடையதான அந்த வைபவத்துக்கு குறைவில்லாத ஒரு ஆச்சாரியனை நியமிக்கணும்னு பாக்குறார். ஆனா சிஷ்யாளுக்கும் பயமா இருக்கு. பெரியாண்டவனுடைய ஸ்தானத்துக்கு ஈடாக நாம் ஒருத்தர் எப்படி நிக்க முடியும் என்றதுனால யாரும் சிஷ்யாலும் ஒத்துக்கல. ஆச்சாரியனும் யாரையும் நியமிக்கிறதுன்னு தெரியாம இருந்தார். சிஷ்யாலும் பெரியாண்டவனுக்கு ஈடாக எப்படி ஒரு வசிஷ்டர் என்றால் வசிஷ்டருக்கு ஈடாக ஒருத்தர் வசிஷ்டருடைய ஸ்தானத்துல போய் நிக்க முடியுமா? எப்பவுமே தேசிகனுக்கு ஈடாக ஒருத்தர் இன்னொரு தேசிகன் போலேன்னு இன்னொருத்தரை சொல்ல முடியுமா? பாஷ்யக்காரர் போலேன்னு இன்னொருத்தரை சொல்வதற்கு எவ்வளவு கூச வேணும். அது போலதான் ஆண்டவன் போலே என்று சொல்ல முடியாது. அடுத்தவரை ஒருத்தரும் அந்த ஸ்தானத்துக்கு வர்றதுக்கே பயந்தா. பெரியாண்டவனுக்கு யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியல. ஏன்னா அப்பேற்பட்ட வழுத்தூர் ஆண்டவனை சேவிச்சவர், அப்புறம் இப்படியான ஆச்சாரியாலெல்லாம் சேவிச்சுட்டு ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு யார கொடுக்கலாம்னு பார்த்தா யார கொடுக்கலாம்னு அவருக்கும் புரியவே இல்லை. இது எல்லா சமயத்திலையும் எல்லா காலத்திலும் எல்லா ஆச்சாரியாளுக்கும் வரக்கூடியதான குழப்பம்தான். அந்த குழப்பம் பெரியாண்டவனுக்கும் இருந்தது. யார பெருமாள் நியமிக்க போறாரு தெரியலையே, இனிமேல் இந்த சம்பிரதாயத்தை எப்படி ரட்சிக்க போறோம், யாரை கொண்டு நியமிக்க போறோம்னு தெரியலையேன்னு ரொம்ப குறையா எழுந்தார். இப்படியே திருநாட்டுக்கு போய்விட்டால் அதுக்கப்புறம் பெரிய அனர்த்தம் தான். அதனால என்ன செய்வதுன்னு தெரியல. 80 திருநக்ஷத்திரம் ஆயிடுத்து. இனிமேலும் சாஸ்வதமா நாமே இருப்போம்னு கிடையாது. அது எல்லா ஆச்சாரியாளுக்கும் அந்த ஒரு பயம் உண்டு. அதனால பெரியாண்டவன் ஒரு 3 பேரை திருவுள்ளப்பட்டாச்சு. அந்த 3 பேரை திருவுள்ளப்பட்டாச்சு. அவளுக்கு ஒரு இலையில திருமண் கட்டிய மடிச்சு சுத்தி அவ இருந்த ஊர்களுக்கு அனுப்பிச்சாச்சு. அவ யாரும் பக்கத்துல இல்ல. அவள்லாம் எல்லாரும் அவாவா ஸ்ரீ கிராமங்கள்ல இருந்து அவ ஞான அனுஷ்டானங்களை அனுஷ்டிச்சுட்டு அப்படி இருந்தா அவ. அதுல சுவாமி 3 திருநாமங்களுக்கு அனுப்பிச்சாச்சு. அதுல சின்னாண்டவன் ஒருத்தர். மேற்கொண்டு இந்த விஷயம் சொல்ல போறோம். சின்னாண்டவன் ஒருத்தர். அப்போது அவருக்கு வேலிநல்லூர் ஸ்ரீனிவாச ராகவாச்சார்னு திருநாமம், அவருக்கு அனுப்பிச்சாச்சு. அதே போல இன்னும் 2 சுவாமிகளுக்கு அனுப்பிச்சாச்சு. அவ திருநாமம் எனக்கு மறந்து போயிடுச்சு. அவ 3 பேருக்கு அனுப்பிச்சாச்சு. அது 3 பேர்ல அந்த 2 சுவாமிகளும் ஆச்சாரியன் பிரசாதம் அனுப்பிச்சிருக்கார், நமக்கு அனுப்பிச்சிருக்காருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த திருமண் கட்டிய வாங்கி வச்சுட்டு அவ திருமண் கட்டிய அவ சாத்திக்கிறதுக்கு வச்சுட்டு விட்டான். சின்னாண்டவன் மாத்திரம்
ஆச்சாரியன் திருமண் கட்டி எதுக்கு அனுப்புறார்? திருமண் காப்பு அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? ஏதோ திருவுள்ளமாயிருக்கிறது. நம்ம சம்பிரதாயத்துக்கு பெருமாள் மாத்திரம் திருமண்ணா பெருமாள், பெருமாளோட தாயாரையும் சேர்த்துதான் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவாள். இந்த திருவுள்ளமாக இந்த சம்பிரதாயத்துக்கு, இந்த வடகல சம்பிரதாயத்திற்கு பெருமாளும் தாயாரும் தெய்வம் என்று நமக்கு மனசுல பட்டிருக்கான்னு ஏதோ அபிப்பிராயம் போல இருக்கு. அதனால இது நமக்கு திருமண் காப்பு அனுப்ப வேணும்னு அனுப்பல, வேற உத்தேசமா அனுப்பிச்சிருக்கார். அதனால என்ன உத்தேசமாக இருக்கட்டும், திருமண் காப்போட ஸ்ரீசூர்ணத்தையும் சேர்த்து வச்சு திருப்பியும் ஒரு இலையில அதை ஒரு பொட்டலமாக்கி அத அந்த சுவாமி எந்த பெரியாண்டவன் எந்த சுவாமியை அனுப்பிச்சாரோ, எந்த சிஷ்யர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாரோ அந்த சுவாமி கிட்டயே உடனேயே இத திருமணோட ஸ்ரீசூர்ணத்தையும் சேர்த்து அதை இலையில சுத்தி ஆச்சாரியால் அனுப்பிச்சா, ஆச்சாரியால் இடத்துல இதை திருப்பி சமர்ப்பிச்சிருங்கோ. இதுதான் திருவள்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். மனசுல பட்டிருக்கா. நமக்கு பெருமாளும் தாயாரும் சேர்ந்து நமக்கு திவ்ய தம்பதிகள், அவளே சரண்ய தம்பதிகள், அவளே சேஷ தம்பதிகள்னு மனசுல பட்டிருக்கான்னு திருவள்ளப்பட்டு அனுப்பிச்சிருக்கார் போலதான் இருக்கு. வேற ஒண்ணும் இதுக்கு காரணம் இருக்காது. அதனால இல்ல, இந்த திருமண் காப்பை ரட்சிக்கிறதுக்கு ஸ்ரீசூர்ணமும் தேவை. ஏன்னா வெறும் திருமண் காப்பு யாரும் தரிச்சுக்க மாட்டா. அதனால திருமண் காப்பு என்று ஒன்று தரிக்க வேணுமானால் அது ஸ்ரீசூர்ணத்தோட தரிக்க வேணும். அதனால திருமண் காப்புக்கும் ரக்ஷையா இருக்கக்கூடியது ஸ்ரீசூர்ணம் தான். இப்படி பல உத்தேசங்களை வச்சு ஆச்சாரியர் வேற ஏதோ அபிப்பிராயத்தோடு அனுப்பிச்சிருக்கார். எதுவாகவும் இருக்கட்டும், திருமண் காப்பு தனியாக நமக்கு வந்தது, நாம் ஸ்ரீசூர்ணத்தை அதற்கும் ரக்ஷையாக அனுப்பலாம் என்று திருவள்ளப்பட்டு அதை வந்தவர்கிட்டயே அதை கட்டி கொடுத்து அனுப்பிச்சுட்டார். இது அவர் பெரியாண்டவரிடத்திலே போய் அந்த சிஷ்ய சமர்ப்பிச்சார். மற்ற 2 சிஷ்யாளுக்கும் அனுப்பிச்ச திருமண் காப்பு வந்து சேரவே இல்லை. இந்த திருமண் காப்பு ஸ்ரீசூர்ணம் தான் ஸ்ரீசூர்ணத்தோட வந்து சேர்ந்தது. பெரியாண்டவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நாம் என்ன அபிப்பிராயத்தோட அனுப்பிச்சோமோ அந்த அபிப்பிராயத்தினுடைய சூக்ஷ்மத்தை தெரிஞ்சின்றவர் இவர் ஒருத்தர் தான். அதனால இவருக்கு நாம் அடுத்தது ஸ்தானத்தை கொடுக்கணும் என்று திருவுள்ளப்பட்டு இருந்தார். ஆனா இருந்தாலும் அதையும் சொல்லல. இப்ப இந்த மாதிரி இந்த வேலிநல்லூர் சங்கவரம் ஸ்ரீனிவாச ராவாச்சாருக்கு தான் ஸ்தானம் கொடுக்க போறேன்னு இதெல்லாம் சொல்லல. ஆனா பொதுவா ஆச்சாரியர் வருத்தப்படுறார், நம்ம சம்பிரதாயத்துக்கு அடுத்தது யாரு உண்டுன்னு வருத்தப்படுறார் என்று வருத்தத்தை மாத்திரம் அப்பப்போ சிஷ்யாளிடத்திலே சொல்லி ஆகுமாம் பெரியாண்டவன். நம்ம திருக்குடந்தாண்டவன் கூட பல முறையும் இதே போல வருத்தப்பட்டாச்சு. அடியேன் இருக்கேன், என்ன பண்ண போறோம், மேற்கொண்டு பெரியாண்டவன் என்ன திருவள்ளப்படுறாரோ தெரியல, ஒருத்தரும் ஸ்தானத்துக்கு வரமாட்டேன்றா, தகுந்தவாளா நியமிக்கணும்னு பார்த்தா ஒண்ணுமே அமையலையே, என்ன பண்றது என்று தன் திருவாக்காலே கவலைப்பட்டு அடியேன் கேட்டிருக்கேன். அதே போல சில பேருடைய திருநாமங்களெல்லாம் சொல்லுவார். அவரை சொன்னா இவரை சொன்னா இவாழலாம், ஒருத்தரும் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறா என்றெல்லாம் கூட சொல்லுவார். அவன் பெரியாண்டவன் சன்னதியிலே போய் பிரார்த்திச்சு விழுந்து சேவிச்சு ரொம்ப கையை கூப்பிண்டு அப்படியே ரொம்ப கவலையோடு பெரியாண்டவன் இடத்துல பிரார்த்திச்சாகும். இது போல நேரடியா பார்த்திருக்கேன். இப்படியான ஒரு கஷ்டம் பல ஆச்சாரியாளுக்கு இருந்திருக்கு. அதுல பெரியாண்டவருக்கும் அந்த கஷ்டம் இருந்திருக்கு. இவ்வளவு சிஷ்யாள் நம்மள ஆசிரியிச்சாலே இவாளுக்கு யாரை காட்டி கொடுக்க போறோம்னு அவருக்கு ஒரு கஷ்டம் இருந்திருக்கு. அவருடைய சிஷ்யாள்ல அப்போ ரொம்ப பிரமாதமா வைபவத்தோட ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு தகுந்துவாளான்னு பார்த்தா அப்போ இவரும் எழுதியிருந்தார். அப்போ காலந்தேத்தி ஆண்டவன் பின்னாடி வந்தார் இல்லையா, அவரும் தான் எழுதியிருந்தார். ஆனா இருந்தாலும் அவர் அப்போது ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு வருவதா இல்ல, அவர் சர்வதா வருவதாவே இல்லை. நமக்கு அந்த யோகியதை கிடையாது, பெரியாண்டவனுடைய ஸ்தானத்துக்கு வருவதற்கு நமக்கு யோகியதை கிடையாதுன்னு ஒதுங்கி இருந்தார். அப்புறம் பின்னாலே சின்னாண்டவனுக்கு பின்னாலே அப்புறம் கூட ஒரு 12 வருஷம் கழிச்சுன்னா எழுதினார். ஆனா காலந்தேத்தி ஆண்டவனுக்கு பெரியாண்டவனிடத்துல எத்தனை கௌரவம்னா, அது ஒரு ஒரே ஒரு சின்ன சரிதிப்பே சொல்றேன். காலந்தேத்தி ஆண்டவன் ரொம்ப மகா சித்தராக எழுந்தருள் இருந்தார். அவருடைய சரித்திரம் வரைச்ச பார்க்க போறோம். ரொம்ப பெரிய சித்தராக எழுதியிருந்தார். எவ்வளவு பெரிய சித்தர்னா மந்திரம் அவருக்கு வசம், மந்திர தேவதைகள் எல்லாம் வசம்.
அவர் நிருசிம்ம மந்திரத்திலே சித்தி பெற்றவர், ஹயக்ரீவ மந்திரத்திலே சித்தி பெற்றவர், திருவட்டாட்சரத்திலே சித்தி பெற்றவர், இப்படி சுதர்சன மந்திரத்திலே சித்தி பெற்றவர்னு இந்த மந்திரங்கள் ஒன்னொன்னு சித்தி அடைஞ்சாலே அமோகமா இருக்கும்னு இத்தனை மந்திரங்களிலையும் சித்தி அடைஞ்சவர் அவர். இதுவும் போக இன்னும் அநேக மந்திரங்களிலே சித்தி அடைஞ்சவர். அதனால அவ காடந்தேத்தி ஆண்டவன் பல்லக்குன்னு ரொம்ப அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவா. அந்த சுவாமி கிரகஸ்தராயர்கள் இருக்குச்சே காடந்தேத்தி ஆண்டவன் அவருக்கு ராஜாக்கள் அவரை மரியாதை பண்ணி அவருக்கு ஒரு பல்லக்கு கொடுத்திருந்தா. அந்த பல்லக்குல சுவாமி ஏழி உட்கார்ந்தாருன்னா அந்த பல்லக்குக்கு எத்தனை பேர் வேணுமோ அத்தனை பேர் அதை தூக்க வேணாம். இப்போ ஒரு பல்லக்குன்னா ஒரு பல்லக்குக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அட்லீஸ்ட் ஒரு 8 பேர், 4 பக்கத்துக்கு 2 பேராவது 8 பேராவது மாத்து தோல் போட்டுக்கிறதுக்கு என்ன ஆள் வேணுமோ இல்லையோ, அவ்வளவு எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு பக்கம் 2 பக்கம் யாராவது தூக்கினா போகும், மத்த 2 பக்கம் தூக்கவே வேணாம், யாருமே தூக்க வேண்டாம், அது பல்லக்கு தானே கிளம்பிடுவான். ஏன்னா சுவாமியினுடையதான பிரபாவத்துக்கு ஈடுபட்டு தேவதைகள் தூக்குவாளாம், மந்திர தேவதைகள் தூக்குவான்னு சொல்லுவா. இதே போலதான் அவர் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு ஊரை விட்டு வெளியில கிளம்பினார்னா அடுத்த ஊருக்கு போறதுக்கு அவருக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஏன்னா தேவதைகள் பல்லக்கு தூக்குவதனால உடனே ரொம்ப சீக்கிரமாவே இன்னொரு ஊருக்கு போயிடுவார். அப்படி க்ஷண காலத்துல வெவ்வேறு ஊருக்கு சஞ்சாரம் பண்ண அந்த மாதிரி ரொம்ப அபூர்வமா எழுதியிருந்தார் கடந்தேத்தி ஆண்டவன் பூர்வாசிரமத்துல. அவர் பெரியாண்டவரிடத்துல காலக்ஷேபம் பண்ணியிருந்தார். அப்புறம் பெரியாண்டவரிடத்துல பரநியாசம் பண்ணிக்கிறதுக்காக எழுதினார். பரநியாசம் பண்ணிக்கிறதுக்காகவும் வரச்சேவும் அப்படித்தான் பல்லக்குல வந்தார். அப்ப பெரியாசிரமம் அப்ப ஏற்பட்டாச்சு, பெரியாசிரமம்னு ஆண்டவன் ஏற்பட்டாச்சு, அங்க ஆசிரமம் ஏற்பட்டாச்சு. அந்த பெரியாசிரமத்துக்கு கொஞ்சம் தூரத்துல பல்லக்க இறக்கி அதுல இருந்து பல்லக்குலேன்னு இறங்கி வந்து அப்புறம் ஆச்சாரியாலோட இருந்து சில நாள் இருந்து ஆச்சாரிய நிலத்திலே பரநியாசமும் பிரார்த்திச்சு பரநியாசமும் ஆச்சு. ஆனதுக்கு அப்புறம் சில நாள் இருந்துட்டு அப்புறம் ஆச்சாரியரை விட்டு நியமனம் வாங்கிட்டு கிளம்பி போய் பல்லக்குல போய் உட்கார்ந்துட்டு அப்படி கிளம்பணும்னு பார்த்தாருன்னா பல்லக்கு கிளம்பவே இல்லை. ஏன்னா ஒரு மந்திர தேவதையும் வரல, ஒரு தேவதையும் அவரை தூக்கவே இல்லை. இது என்ன இப்படி விக்ரமாயி போச்சே, என்னவோ விக்ரமாயிடுது. சரி அதற்கும் இன்னைக்கு புறப்பட வேண்டாம்னு சொல்லி திரும்பி வந்துட்டார். திருப்பியும் பெரியாசிரமத்துக்கு வந்தார். ஆண்டவனை சேவிச்சார். ஆண்டவன் கேட்டாச்சு, என்ன பல்லக்கு கிளம்பலையான்னு கேட்டாச்சு. பெரியாண்டவன் காடந்தேத்தி ஆண்டவன் கேட்கிறார். அப்ப காடந்தேத்தி ஆண்டவன் கிரகஸ்தர். பெரியாண்டவன் கேட்கிறாரு, என்ன பல்லக்கு கிளம்பலையான்னு கேட்டார். அவருக்கு அப்படியே திக்குன்னு தூக்கி போட்டுச்சு. ஆண்டவனுக்கு எப்படி தெரியும் பல்லக்குல கிளம்பலன்னு? ஆமாடியே என் பல்லக்கு கிளம்பல அப்படின்னார். இனிமே பல்லக்கு கிளம்பாதுன்னு பெரியாண்டவன். என்ன மகிமை! அவர் மந்திர சித்தி பண்ணி வச்சிருக்கார். அந்த மந்திர சித்திய இந்த மகான் அதை வாங்கிட்டு விட்டாரு. சொன்னார், இந்த சித்தியெல்லாம் வாங்கிட்டு விட்டேன், இனிமே இது போல அதிசயங்கள்லாம் பண்ணக்கூடாது, அது நம்ம பெரியவாளுக்கு இஷ்டம் இல்ல. ஆச்சரியங்களை பண்ண மாட்டா பெரியவா. அதாவது இயற்கைக்கு புறம்பான ஆச்சரியங்களை பண்ணி காட்டுவது, அதனாலே வரக்கூடியதான சௌகரியங்களை அனுபவிக்குது, அதனாலே வரக்கூடியதான பெருமைகளை ஜனங்களுக்கு காட்டி கொடுப்பது என்பதெல்லாம் இது மாதிரியான சித்து வேலைகள்னு சொல்றது. இந்த சித்து வேலைகள் எல்லாம் பெரியவா செய்ய மாட்டா, செய்யக்கூடாதுன்னு நினைச்சுப்பா. ஏன்னா எந்த சித்து வேலையா இருந்தாலும் எந்த அதிசயமா இருந்தாலும் அதெல்லாம் வெறும் பிராகிருதம். அதாவது இப்போ ஒரு ஒரு சாதாரணமா பார்ப்போம், ரிஷிகள்லாம் இப்போ விஸ்வாமித்திரர் கூட ஜெகத்தை சிருஷ்டி பண்ணினார், புது ஜெகத்தையே உண்டாக்கினார் என்று. இதெல்லாம் எதுவும் ஆத்ம வஸ்து கிடையாது, எல்லாம் அனாத்ம வஸ்து. எவ்வளவு ஆச்சரியம் உண்டாக்கினாலும் அனாத்ம வஸ்துக்களுக்கு தான் ஆச்சரியத்தை உண்டாக்கலாம், ஆத்ம வஸ்துக்களுக்கு ஒரு ஆச்சரியத்தையும் உண்டாக்க முடியாது. அதனால எத்தனை அதிசயமா இருந்தாலும் எல்லாம் அனாத்ம வஸ்துக்களை உருமாற்றுவது, இல்லைன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல மாற்றுவது, ஒரு வஸ்துவை இன்னொரு வஸ்துவா ஆக்குறது, சின்னதை பெருசாக்குறது, பெருசை சின்னதாக்குறது, இல்ல மழையை வள வைக்கிறது, திடீர்னு எரியும்படியா பண்றது, ஜலஸ்தம்பம், சூரியஸ்தம்பம், வாயுஸ்தம்பம், அக்னிஸ்தம்பம், எதுவா இருந்தாலும் எல்லாம் பிராகிருதமான காரியங்கள். அனாத்ம வஸ்துவான பிராகிருத திரவியத்தை கையாளுவதுதான் சித்து வேலைன்னு பேரு. ஆத்ம வஸ்துவை கையாளுவதுன்றது ஒரு நாளும் கிடையாது. ஏன்னா ஆத்ம வஸ்துவை கையாளுவது என்பது ஒரு ஆத்மாவுக்கும் ஆகாது, அது பகவானால தான் முடியும். அதனால இந்த சித்து வேலைகள்லாம் பிடிக்காது பெரியவாளுக்கு. இதெல்லாம் மோட்சத்துக்கு வழி என்ன?
அர்ச்சராதி வழிக்கு செய்ய அனுப்பக்கூடியதான காரியம் எல்லாம் இதே பிரபஞ்சத்துக்குள்ளேயே பிரபஞ்சத்திலேயே இருக்கிற பதார்த்தங்கள் பஞ்சபூதங்களை இதெல்லாம் பிரமிக்கும்படியாக செயல்படுத்திக் கொள்வதுதான் சித்து வேலை. இதை கண்டு ஆச்சரியப்படுவது மற்றவாளா இருக்கலாமே ஒழிய இது பகவத் அனுபவத்துக்கு விரோதியா இருக்கும், நமக்கும் ஒரு கர்வத்துக்கு ஒரு காரணமா இருக்கும். இதனாலே ஆத்மாவுக்கு வரக்கூடியதான ஸ்ரேயஸ் ஒண்ணும் இல்லை என்பதனாலே எந்த சித்து வேலையும் செய்ய மாட்டா. பெரியாண்டவன் இவ்வளவு பெரிய மகாபிரபாவமா இருந்து இவ்வளவு அஷ்டாட்சரத்திலே ஜெயிச்சவரா இருந்தாலும் அவருக்கு தெரியாதான சித்து வேலை கிடையாது. ஆனா எதுவும் செய்ய மாட்டார். அதுவும் போறல இந்த காலந்தேத்தி ஆண்டவன் இப்படி நம்ம சிஷ்யரா இருந்து இவ்வளவு சித்து வேலைகள்லாம் ரொம்ப ஜெயிச்சுட்டு இருக்காரு என்று பார்த்து இவருக்கு இது மாதிரியான சித்து வேலைகளினாலே ஆத்ம நிஷ்ட குறையக்கூடாது. அதான் நாம் பகவத் சேஷபூத்தாள், பகவானுக்கு தாசபூத்தாள், எதுவும் செய்வதாயிருந்தாலும் பகவான் செய்வித்து பார்த்து இது பகவத் காரியமாய் பகவான் திருவள்ளமாய் நடப்பது என்று ஏற்றுக்கொள்வதுதானே ஒழிய பகவானை காட்டுல நாமும் எது செய்து கொள்கிறோம் என்பதான ஒரு அகங்காரத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான அது சித்து. இவர் என்ன பண்ணார், இந்த அவருடையதான அந்த வைபவத்தை பறிச்சுட்டார். பெரியாண்டம் காலந்தேத்தி ஆண்டவனுடைய வைபவத்தை பறிச்சுட்டார். அது அவருக்கு முதல்ல தெரியல. இங்கேருந்து போனவர் பல்லக்கில உட்கார்ந்தவர் பல்லக்கு கிளம்பலன்னு திரும்பி வந்து விட்டார். பெரியாண்டவன் கேட்டார், என்ன பல்லக்கு கிளம்பலையா? இனிமே கிளம்பாது, எந்த சித்து வேலையும் செய்யாத என்று உத்தரவிட்டாச்சு. அதே போல அடியேன் என்று சொல்லி அதற்கப்புறம் காலந்தேத்தி ஆண்டவன் பரிபூர்ணமாக, அதுதான் ஒரு பெரிய விஷயம். இன்னும் ஆச்சாரியால் ஒரு உத்தரவு போட்டா எவ்வளவோ சாமானிய உத்தரவா இருக்கும், அந்த உத்தரவையுமே ஒருத்தரும் கடைபிடிக்க மாட்டா. இது இந்த காலத்துல ஒரு ரீதி ரொம்ப சாதாரண உத்தரவா இருக்கும். அது அந்த உத்தரவையுமே கூட ஆச்சாரியன் நம்முடைய நன்மைக்காகத்தான் சொல்றார். அதனாலே அந்த காரியத்தை செய்யலாமே, செய்யக்கூடாதுன்னு சொன்னா கூடாதேன்னு இந்த காலத்துல ஆச்சாரியன் இனிமேல் சந்தியாவந்தனம் பண்ணாம இருக்காதப்பா, அது பிராமண லட்சணம் இல்ல, இவ்வளவு நாள் பண்ணலையோ இனிமேல் தவறாம பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற ஸ்திதியில இந்த ஆச்சாரியன் ரொம்ப கடுபடி எல்லாம் சொல்றாருன்னு சொல்ல வரமாட்டா. இப்போ அந்த மாதிரியான நிலைமை. அதே போலதான் ஆகார நியமங்கள் ஆச்சாரியர் சொன்னா யாரும் கேட்க மாட்டா. அதுதான் இருக்கட்டும் இல்லையா, ஏதோ நாம் நம்ம வைஷ்ணவாளிடத்துல சேர்ந்துக்கணும், மத்த வாழிடத்துல இருந்து ஓரளவு கூடிய மட்டும் விலகி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது எப்படி முடியும் இந்த காலத்துல அப்படின்னுவா. இப்படி ரொம்ப சாதாரண விஷயத்துக்கு அதே மாதிரி ஆச்சாரியன் ஒரு கைங்கரியத்தை நியமிச்சா, பெருமாள் கைங்கரியத்துக்கு நியமிச்சா ஆச்சாரியன் ரொம்ப செலவு சொல்றார் அப்படின்னு திருப்பி ஆச்சாரியன் இடத்துல வரத்துக்கே பயப்படுவா. இப்படிலாம் ரொம்ப. ஆனா இந்த சுவாமி அவர் எவ்வளவோ பாவம் பட்டினி இருந்து தபசு பண்ணி எத்தனையோ ஆவருத்தி பண்ணி எத்தனையோ ஜபிச்சு எத்தனையோ தர்ப்பணம் பண்ணி அன்ன ஆகாரம் இல்லாம இவ்வளவு சிரமப்பட்டு சம்பாதிச்சதான இத்தனை சித்திகளையும் பெரியாண்டவன் க்ஷணத்திலே பறிச்சுட்டா ஆச்சாரியர் நமக்கு நன்மைதான் செஞ்சார், நல்லதுதான் செஞ்சார் என்று அதை மனப்பூர்வமா ஏத்துண்டு காலந்தேத்தி ஆண்டவன் அதற்கப்புறம் அவர் எந்த சித்திகளையும் செய்யவே இல்லை, எந்த சித்திகளை எந்த ஆச்சரியத்தையும். அதற்கு முன்னால அவருக்கு சதாவதானம் சுவாமின்னு பேரு. அவர் 100 கான்சென்ட்ரேஷன் ஒரே சமயத்துல பண்ணுவார். அது அவர் பிரபாவம் வரைச்சே சொல்லணும். அந்த மாதிரி சதாவதானம் காரியங்கள்லாம் பண்ணுவார். அவர் ராஜசபைகள் எல்லாம் போய் சதாவதானம் பண்ணி காண்பிப்பார். மியூசிஷியன் போல சதாவதானங்கள்லாம் பண்ணி காமிப்பார் அவர். சதாவதானம்னா ஒரே சமயத்துல 100 காரியத்தை கான்சென்ட்ரேட் பண்றது. அதாவது ஒரு கவிதை எழுவது, கவிதை எழுதுறது, கணக்கு போடுறது, அப்புறம் எத்தனை மணி அடிக்கிறான்னு கவனிக்கிறது, நம்ம முதுகலை எத்தனை புஷ்பத்தை எழுதியறான்னு பாக்குறது, இப்படி வரிசையா 100 காரியம் பண்ணி காண்பிப்பா ஒரே சமயத்துல. அதெல்லாம் ரொம்ப பிரமிப்பான காரியம் அது. அப்படி இருந்த சதாவதானம் சுவாமியா இருந்து இவ்வளவு எல்லாம் சித்து வேலையெல்லாம் இவ்வளவு சாமர்த்தியங்கள்லாம் வச்சுட்டு இருந்தவர் மொத்தத்தையும் நிறுத்திட்டார். கலந்து அந்த ஆச்சாரியாளிடத்துல பெரியாண்டவனுடைய இடத்துல இருக்கிற அந்த விசுவாசத்தையும் அந்த பெரியாண்டவனுடைய மகிமையும் நினைச்சு பார்க்கணும் அந்த காலந்தேத்தியம் அந்த மாதிரி. ஆனா அவரும் இப்ப பெரியாண்டவனிடத்துல இருக்கிற அந்த கௌரவத்துக்கு சொல்றேன், ஆச்சாரியாள் இன்னொரு ஆச்சாரியனை தேடுறாருன்னு வரைச்சா ஒதுங்கிட்டார். அவர் பெரியாண்டவனுக்கு ஈடா முடியுமா? இப்படி ஒரு இன்னொருத்தருடைய மந்திர சக்தியை இன்னும் ஒருத்தர் வாங்கக்கூடிய அளவுல இருக்காருன்னா அவர் எப்பேற்பட்ட மகர்ஷியா இருக்கணும். பெரியாண்டு இப்ப யாரும் ஒத்துக்கவே இல்லை. இதுல
ஆண்டவன் ரொம்ப கவலைப்பட்டாருது, ரொம்ப திருமேனி சிரமப்பட்டாருது. இனிமேல் என்ன யாரு சம்பிரதாயத்தை ரட்சிக்க போறாளுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாருது அப்படின்னு கேட்டபோது அப்படியே இத முதல்ல அவர் திருமணம் அனுப்பிச்ச போது இந்த திருவுள்ளம்னு தெரியல சின்னாண்டவனுக்கு. ஆனா இத இப்படி கேட்டாருதுன்னு தெரிஞ்ச உடனே ஆமாம் அன்னைக்கு ஆச்சாரியன் நம்ம இது திருவுள்ளமாத்தான் நியமிச்சிருக்காரு போல இருக்கு. இந்த திருமண் காப்பை ரட்சிக்கிறதுக்கு எப்படி ஸ்ரீசூர்ணம் தேவைன்னு அன்னைக்கு அபிப்பிராயப்பட்ட நம்ம இடத்துல ஒரு சூச்சகமா அனுப்பிச்சாரோ அதே போல நம்ம என்னுடைய இந்த ஆச்சாரியால் கொடுத்த மகாதனமான இந்த சம்பிரதாயத்தை ரட்சிக்கிறதுக்கு ஒருத்தர் அபேட்சிக்கிறேன் என்று ஆசைப்பட்டுதான் அன்னைக்கு அனுப்பிச்சார் போல இருக்கு. ஆனா இருந்தாலும் தானே சொல்லி கூப்பிடுவதை காட்டிலும் நாமே போய் கேட்கணும். என்ன விஷயம்? சந்நியாசம். ஒருத்தரை பார்த்து நீ சன்னியாசி ஆயிடு என்று சொல்வதனாலே சன்னியாசத்துக்கு உண்டான வைராக்கியம் வந்துடாது. அதனால அவர் நாமே போய் பிரார்த்திக்க வேணும், சன்னியாசத்தை பிரார்த்திக்க வேணும். ஏன்னா சன்னியாசத்துக்கு உண்டான வைராக்கியம் நம் மனசுல வரணும். சன்னியாசியா இருந்து வாழ வேணும் என்கிறதான சிரமங்களை தான் அத ஒரு பாரமா நினைக்காம அது நமக்கு கடமையாயும் அது ஒரு சௌக்கியமாயும் நினைக்க கூடியதான மனோபாவம் நமக்கு வேணும். அதனால ஆச்சாரியர் நம்ம இடத்துல நேரே சொல்லாம இதுக்கு சூச்சகமா சொல்லியிருக்கார். அதனால நாமே போய் பிரார்த்திக்கணும் என்று உடனே புறப்பட்டாச்சு. அந்த செய்தி கேட்ட உடனே அப்படியே போட்டபடி அதுதான் சொல்லியிருக்கா. பரித்தியக்தாமயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச. எப்படி அந்த விபீஷண ஆழ்வான் லங்கையை விட்டு புறப்பட்டு பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணும் போது பரித்தியக்தா எல்லாரையும் விட்டு வந்தேன், என்னுடைய பத்னியை விட்டு வந்தேன், பிள்ளைகளை விட்டு வந்தேன், அரண்மனையை விட்டு வந்தேன், ஐஸ்வர்யத்தை விட்டு வந்தேன், உறவுகளை விட்டு வந்தேன், எல்லாத்தையும் விட்டுட்டு ராமா நீ ஒருவன் மாத்திரம்தான் எனக்கு எல்லா உறவும் எல்லா ஐஸ்வர்யமும் அந்த பெருமாளையே எல்லா ஐஸ்வர்யமா நினைச்சுட்டு வந்தேன்னு சொன்னாரோ அதே போலயே சின்னாண்டவன் ஸ்ரீனிவாச ராகவாச்சார் வேலிநல்லூர் சங்கபுரம் ஸ்ரீனிவாச ராகவாச்சார் அப்படியே போட்டபடியாக நடையாக புறப்பட்டு நடந்து வந்தார். அதாங்க நடந்து வந்தார்னா என்ன சும்மா 300 மைல் நடந்து வரணும். நடந்து வந்து பெரியாண்டவரிடத்துல அப்படியே திருவடியிலே விழுந்து இதே வார்த்தையை சொல்லிட்டு விழுந்தாராம். பரித்தியக்தாமயாலங்கா மித்ராணிஜ தனானிஜ என்று இதே வார்த்தையை சொல்லிட்டு விழுந்தாராம். பெரியாண்டவன் இவரை யாருன்னு பாக்குறார். முகம் மறந்து போயிடுச்சு. ஏன்னா அவ்வளவு காலம் ஆயிடுச்சு. இந்த வியக்தி நம்மளிடத்துல ஆசிரியர், புத்திமாரா இருந்தார், விசுவாசமா இருந்தார், எல்லாம் ரொம்ப இந்த ஸ்தானத்துக்கு திறந்தவரா இருக்கார் என்றெல்லாம் முதலையே கணக்கு பண்ணி வச்சுட்டு இருந்தாராலும் அது முகம் மறந்து போயிடுச்சு. இப்படி பார்த்தாராம். யார் இந்த சுவாமி? இவர் முன்னாடியே வந்தவர் போலையும் இருக்கே வராதவர் போலையும் இருக்கே, யாருன்னு தெரியாம அப்படி பார்த்தாருன்னு சொல்றா. அப்போ சின்னாண்டவன் விஜாபிச்சாச்சு. அடியேன் ஸ்ரீனிவாசன், அடியேன் இந்த திருநாமம், அடியேன் இங்கே ஆசிரியச்சவன் என்று தன்னை ஞாபகப்படுத்தினாராம். ஆஹா நீயா வந்தையா, உன்னைத்தானே நினைச்சிருந்தேன் வந்தையாப்பா என்று சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாச்சு. ஆனா இருந்தாலும் இவர் சன்னியாசத்துக்கு பிரார்த்திச்சாலும் உடனே சன்னியாசத்துக்கு பிரார்த்திச்சா உடனே கொடுத்து விடுறதா இல்ல. அப்பவும் கூட இனிமேல் யாருக்காவது கொடுத்துதான் ஆகணும் என்று. இதுக்கு முன்னாடி ஆண்டவன் நிறைய பேருக்கு சன்னியாசம் கொடுத்துருக்காரு. ஆனா அதெல்லாம் சன்னியாசம் கொடுத்ததெல்லாம் அவள்லாம் சன்னியாசி ஆகணும்னு ஆசைப்பட்டு, எப்படி பிரம்மச்சரிய ஆசிரமம் உண்டோ கிரகஸ்தாசிரமம் உண்டோ அதே போல வானப்பிரஸ்தாசிரமம் இந்த காலத்துல முடியாது. ஏன்னா வனத்திலேயே வசிக்கிறதுன்றது இந்த காலத்துக்கு நடக்காது. அதனால ரிஷிகளே சொல்லியிருக்கா, கலியுகத்திலே வானப்பிரஸ்தாசிரமம் வேண்டாம்னு சொல்லியிருக்கா, சன்னியாசாசிரமும் ரொம்ப சிரமம்னு சொல்லியிருக்கா. சன்னியாசாசிரமத்தை பிரார்த்திச்சு அந்த சன்னியாசாசிரமத்தை சின்னாண்டவன் பிரார்த்திச்சு கொடுக்கணும். அதுவும் அப்படி இதே போல சன்னியாசாசிரமத்தை பிரார்த்திச்சவா உண்டு. ஆனா அவள்னா சன்னியாசாசிரமம் வேணும்னு பிரார்த்திச்சாலே ஒழிய ஆண்டவனுக்கு ஸ்தானத்துக்குன்னு அடுத்த ஆச்சாரியாளா வரணும்னு அவள் பிரார்த்திக்கல. அந்த மாதிரி பிரார்த்திச்சா ஆண்டவனும் ஒத்துன்னு இருக்க மாட்டார். அதுல ஒருத்தர் பேருல மாத்திரம் ஆண்டவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. வேலிநல்லூர் சுவாமி என்று அவர் மாத்திரம் சன்னியாசத்துக்கு பிரார்த்திக்கிட்டு கேட்டார். அது போன வாரமே சொன்னேன். கைகால் நீட்டணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்டார். இல்ல கைகால் அல்ல அடியேன், கை நீட்டுவது என்பது சமாசிரணம் பண்ணி வைப்பது, கால் நீட்டுவது என்பது பரநியாசம் பண்ணி வைக்கிறது. அது ஒரு சாதாரண வார்த்தை. அது
அந்த அதுக்காகவான்னு கேட்டார். இல்ல அடியேன், அதுக்காக இல்ல, சன்னியாசம்தான் வேணும்னு ஆண்டவரிடத்திலே பிரதிஜை பண்ணி கேட்டு வாங்கிட்டார். அதுக்கப்புறம் அந்த சம்பிரதாயம் அதுக்கப்புறம் அந்த சுவாமியிடத்திலே பவுண்டரிபுரம் சுவாமி ஆசிரியச்சார். பவுண்டரிபுரம் சுவாமி கிட்ட அப்படி சிஷ்யால் ஆசிரியச்சா. அப்புறம் பார்த்தா இப்பொழுது நாங்களும் தான் ஆண்டவன் அப்படின்னு சொல்லி இப்போ அது ஒரு பெரிய வித்தியாசமாயிடுது. ஆனா அவளெல்லாம் ஆண்டவன் பெரிய ஆண்டவன் ஒரு நாளும் ஒத்துக்கல. அந்த காலத்துல ஆண்டவன் அவளுக்கெல்லாம் பேரும் கிடையாது, பெரிய ஆண்டவன். அதுக்கப்புறம் இப்பொழுது இந்த ஸ்ரீனிவாச ராகவாச்சார் சுவாமிய பரீட்சை பண்ணி சன்னியாசம் பண்ணி வச்சார். விதவிதமா பரீட்சை பண்ணாராம். அதுல சில பரீட்சை திருக்குறந்தாண்டவன் சொல்லியாச்சு. ஒரு பரீட்சைய சொன்னார். அந்த பரீட்சைய சொல்ல முடியாது, போன்ல பப்ளிக்ல எல்லாம் சொல்ல முடியாது. அது மாதிரியான பரீட்சைகள்லாம் மூட பண்ணியிருக்கார். ஒரு சமயம் அந்த சுவாமியை இறங்கி ஜலத்துல மாறளவு ஜலத்துல 10 நிமிஷம் நில்லுன்னாராம் பெரியாண்டவன். இந்த குளத்துல இறங்கி 10 நிமிஷம் நில்லுன்னு சொன்னாராம். எதுக்கு சொல்றாருன்னு தெரியல. மாறளவு 10 நிமிஷம் நின்றாராம். அப்புறம் சரி ஏந்து வந்தாராம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சரீரத்துக்கு, சரீரத்தினுடைய சௌக்கியத்துக்கு என்று எதிர்பார்க்காம நமக்கு என்று ஏற்படக்கூடிய எந்த ஒரு கஷ்டத்தையும் இதெல்லாம் பெருமாள் நடத்துறார் என்றதான மனோபாவம் இவருக்கு இருக்கா என்று பார்க்கிறது. இது மாதிரி நிறைய பரீட்சை பண்ணிருக்கார். அதுவும் போக கடைசியாக பெரியாண்டவன் இந்த கம்பத்துக்கு உயிர் ஊட்டு என்று சொன்னாராம். பிராண பிரதிஷ்டை பண்ணுன்னு சொன்னாராம். பக்கத்துல ஒரு கம்பத்தை காட்டி பிராண பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறதுன்றது ஒரு கர்மா. அது இது சூத்திரங்களிலே சொல்லிருக்கு. அதாவது பிராண பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறதுன்னா அதுக்கு பிராணன் வர வைக்கிறது. எப்படி ஆக்கும்? இப்ப விக்கிரகங்கள் பண்ணினான்னா அந்த விக்கிரகத்துக்கு என்று ஒரு பிராண பண்ணி வச்ச பெருமாள் அதிலே எழும்படியா, அது உண்மையாகவே பெருமாள் மூச்சு விட்டு கொண்டு அதிலே எழுந்தருளப்படும்படியா பண்றா இல்லையா? அதுதானே கோவில்ல விக்கிரக பிரதிஷ்டான்னா. அதுதான் விக்கிரக பிரதிஷ்டான்னா. அதுல எப்படி ஆக்கும்? நமக்கு பஞ்சபூதங்கள்லாம் இந்த சரீரம் ஆகிறதோ அதே மாதிரியாக அப்ராகிருதமான பஞ்சபூதங்களை கொண்டு அங்கே ஒரு சரீரத்தை உண்டாக்கி அதிலே எம்பெருமானுடையதான பிரதிஷ்டையை பண்ணி வைக்கிறது என்று அதிலே பிராண பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறது எல்லாம் உண்டு. அதே போல அது அப்ராகிருதமான பகவானுடைய திருமேனி அவதாரத்துக்காக பண்ணக்கூடிய பிராண பிரதிஷ்டை. இது அப்படி இல்லை. சாமான்யமாக ஒரு ஜீவனை வரவழைச்சு அந்த அந்த காட்டின இடத்துக்கு அது கும்பமாயிருந்தால் கும்பம், ஸ்தம்பமாயிருந்தால் ஸ்தம்பம் என்று பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறது. இந்த சாமர்த்தியம் எல்லாம் வெறுமே மந்திரமா ஓதிட்டு போறதுக்கு அதுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அதை பிரதிஷ்டை பண்ணி வச்சா அது உண்மையாகவே அங்கே ஒரு பிரதிஷ்டை ஆகுமா, ஒரு பிராணன் பிரதிஷ்டை ஆகுமா என்றால் அது அபூர்வம். அது ஒருத்தருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா சின்ன கூட்டு இந்த கம்பத்துக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணி வைன்னு சொன்னாராம் பெரியாண்டவன். அடியேன்னு அப்படியே பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி சின்ன ஆண்டவன் பிராண பிரதிஷ்டை பண்ணி வச்சார். பிராண பிரதிஷ்டை பண்ணி வச்சு அந்த கம்பமானது அப்படி லேசா அசைஞ்சதாம். அதை அசைஞ்சதை பார்த்து பெரியாண்டவன், ஆஹா இவன் மந்திரம் சுத்தனா இருக்கான், மந்திரம் எல்லாம் இவனுக்கு வசப்பட்டிருக்கு, அதனால இவன் நல்ல சுத்தாத்மாவா இருக்கார், ஞானியா இருக்கார், நம்ம இடத்துல ஆசிரியச்சிருக்கார், காலக்ஷேபாதிகளாம் நன்னா பண்ணிருக்கார், ரொம்ப ரொம்ப பிரச்சண்ட பண்டிதர். வேற சின்னாண்டவன் நல்ல பிரச்சண்ட பண்டிதர், நல்ல சாஸ்திரங்கள் எல்லாம். அதுவும் பெரியாண்டவன் போல அமைதியா விட்டுட மாட்டார். ஒரு விஷயத்த பெரியாண்டவனாயிருந்தால் சர்ச்சையாக வளர்த்துண்டு அந்த சர்ச்சைக்கு வாத பிரதிவாதங்கள் எல்லாம் பண்ணி வைக்க மாட்டார் அவர். பெரியாண்டவனுடைய சுபாவம் அப்படி. ஆனா சின்னாண்டவன் சுபாவம் அப்படி கிடையாது. அது வாத பிரதிவாதங்கள்ல விட்டு கொடுக்க மாட்டார் சின்னாண்டவன். அது நம்ம ஆச்சாரியால் சொன்னது எப்படி ஒருத்தர தப்புன்னு சொல்லலாம். நம்ம சம்பிரதாயத்துல இத்தனை மகான்கள் அனுபவபூர்வமாக கொண்டு வந்த தத்துவார்த்த விஷயங்களை ஒருத்தர் கண்டிச்சான்னா அந்த கண்டனத்தை அதுக்கப்புறம் திருப்பி கண்டிக்க முடியாதபடிக்கு கண்டிச்சுடுவார் சின்னாண்டவன். அது சின்னாண்டவனுடைய சுபாவம். அது அடுத்த வாரம் சின்னாண்டவன் வைபவத்தை பார்க்கச்சே சொல்றேன். அதுபோல அதனால நல்ல பிரச்சண்ட பண்டிதராயம் இருக்கார் என்று ரொம்ப திருப்தி பெரியாண்டவனுக்கு. அதனால இந்த பிராண பிரதிஷ்டை பண்ணி வச்சு அந்த கம்பம் சலிச்சதை பார்த்து சந்தோஷப்பட்டு இதற்கு மேலே நாம் இன்னொரு வசந்த சிஷ்யனை நாம் நியமிக்க முடியாது என்று திருவள்ளப்பட்டு பெரியாண்டவன் அப்பவே சின்னாண்டவனுக்கு நாளைக்கு சன்னியாசாசிரமம் உனக்கு என்று அனுகிரகிச்சாச்சு. அதுக்கப்புறம் மேற்கொண்டு சன்னியாசாசிரமத்துக்கு வேண்டியதான ஜீவசிராதங்கள்லாம் பண்ணிட்டு சுவாமிக்கு சின்னாண்டவனுக்கு பெரியாண்டவன்
சன்னியாசாசிரமத்தை அனுகிரகிச்சாச்சு. இது நடந்தது 1884. அதுக்கப்புறம் சின்னாண்டவன் பெரியாண்டவனுமா 4 மாசம் ஒன்னா எழுதியிருந்தா. அதனாலதான் இவருக்கு சின்னாண்டவன் திருநாமம் வந்தது. இதனாலதான் அவருக்கு பெரியாண்டவன் திருநாமம் வந்தது. ஒரே சமயத்திலே ஆச்சாரியால் 2 பேரும் ஒன்னா எழுதியிருந்தா ஒருத்தரை பெரியவர்னும் ஒருத்தரை சின்னவர்னும் சொல்வது அது லோகத்துக்கு வழக்கம். இப்பவும் கூட பார்க்கலாம், பெரிய அழகி சிங்கர்னும் சின்ன அழகி சிங்கர்னும் மடத்து சம்பிரதாயத்துல இப்போ விவகாரம் இருக்கோ இல்லையோ. இதே போல ஒரே சமயத்திலே ஆச்சாரியால் ஒன்னா எழுதியிருந்தா அந்த வார்த்தை சொல்வது உண்டு. ஆனா இதே சமயம் பெரியாண்டவனிடத்திலே சன்னியாசம் வாங்கிட்டு இருந்த சன்னியாசிகளானவா மகான்கள் உண்டு. ஆனா அவளுக்கெல்லாம் இந்த திருநாமம் கிடையாது. இந்த வேலிநல்லூர் சுவாமின்னு சொன்னோமே, இப்பொழுது போன்றிபுரம் சுவாமி இந்த சம்பிரதாயத்துக்கு அவர் மூல புருஷர்னு அவ சொல்றா. அந்த சுவாமிக்கெல்லாம் ஆண்டவன் திருநாமம் கிடையாது. பெரியாண்டவனும் ஒத்துக்கல. பெரியாண்டவனும் சின்னாண்டவனும் ஒன்னாவே எழுதிருந்த காலத்துல அப்போ பெரியாண்டவன் என்று அவருக்கு திருநாமம், இவருக்கு சின்னாண்டவன் திருநாமம். இப்படி ஒன்னா ஒரே சமயத்துல எழுதிருந்த போது இப்படி லோகத்துல விவகாரம் ஏற்பட்டது. இவர் ஆண்டவன் என்ற ஸ்தானத்துக்கு பெரியாண்டவன் ஒத்து இவர் ஆச்சாரியராக நியமிச்சாச்சு. அது மாத்திரம் இல்ல, அன்னைக்கு அவரை நியமிச்சவரும் அன்னைக்கு சன்னியாசாசிரமம் அனுகிரகிச்சாச்சு. பாதுகா சேவக ராமானுஜ சுவாமின்னு திருநாமம் என்று அவருக்கு சாதிச்சாச்சு. அப்புறம் அன்னைக்கு சன்னியாசாசிரமம் ஸ்வீகரிச்ச அன்னைக்கு பெரிய பெருமாளை போய் மங்களாசாசனம் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சார் பெரியாண்டவன். பெரிய பெருமாளை மங்களாசாசனம் பண்றதுக்காக சின்னாண்டவன் எழுதியாச்சு. சின்னாண்டவன் எழுதிச்சே சர்வத்தையும் பரித்தியாகம் பண்ணியிருக்கார். அதை கவனிக்கணும். சின்னாண்டவன் சர்வத்தையும் பரித்தியாகம் பண்ணியிருக்கார். எப்படி பெரியாண்டவன் தான் சிஷ்யர்களை சேர்த்துக்கிறது என்றதான ஒரு ஆசை கூட இல்லாம சன்னியாசி ஆனாரோ, அதே போல சின்னாண்டவனும் ஏதோ சிஷ்யாலெல்லாம் சேர்த்து பெரிய ஆச்சாரியனாகி காட்டணும் அப்படின்ற எந்த மனோபாவமும் இல்லாம நாம் சர்வசங்கங்களையும் துறந்திருக்கோம், நமக்கு எந்த பெருமைகளையும் இனிமேல் நாம் அபிலாஷப்படக்கூடாதுன்னு ரொம்ப ஏகாந்த சீலராய் யாரையும் கூட வர வேண்டாம் என்று சொல்லிட்டு தான் மாத்திரம் தனி ஒருத்தராய் பெரிய பெருமாள் மங்களாசாசனத்துக்கு அழைய மணவாளன் மங்களாசாசனத்துக்கு வெளியாச்சாம். யாரையும் கூட வர வேண்டாம்னு சொல்லியாச்சு. சாதாரணமாக ஒரு விஷயம்னா இப்பெல்லாம் ரொம்ப கூட்டம் சேர்ந்து போறது இதெல்லாம் ஒரு பெரிய வைபவமாக்கி காட்டுறா. ஆனா அவ்வளவு பெரிய அனுகிரகத்தோட பெரியாண்டவனுடைய உத்தரவாக நியமிக்கப்பட்டதான சின்னாண்டவன் ஒருத்தரையும் தன்னோட யாரும் வர வேண்டாம், ஏகாந்தமாக பெரிய பெருமாளை மங்களாசாசனம் பண்ணணும், ஆச்சாரியன் சாதிச்சிருக்கார், போதிட்டு வாங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி ஏகாந்தமா எழுதியாச்சு. ஆனா இவர் ஏகாந்தமா எழுதியாச்சே ஒழிய, ஆனா பின்னால பெரியாண்டவன் மத்தவாளெல்லாம் அனுப்பிச்சாச்சு, நீங்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி நின்று போயிட்டு வாங்கோ என்று எல்லாரையும் ரொம்ப தள்ளி நின்று போயிட்டு வாங்கோ என்று அனுப்பிச்சாச்சு. அவர் பெரிய பெருமாளை போய் மங்களாசாசனம் பண்ணார். அன்னைக்கு பார்த்தா பெரிய பெருமாள் ரொம்ப அமோகமான அலங்காரங்களும் சாத்துப்படிகளும் பிரமாதமா எழுதியிருந்தாராம். அதற்கு முன்னாடி அப்படி வழக்கமா எழுதியிருக்க மாட்டார். என்ன விஷயம்னா, இதுவோ இந்த சின்னாண்டவனுக்கு இப்படி ஆசிரம ஸ்வீகாரம் கொடுத்த அன்னைக்கு அவர் பெரிய பெருமாளை சேவிக்க வரைச்சே பெரிய பெருமாளுக்கு விசேஷமான தலிகை சமர்ப்பிச்சு வச்சு, ஏற்கனவே பெரியாண்டவன் இவரெல்லாம் இதெல்லாம் சின்னாண்டவனுக்கு தெரியாதான், பெரிய நிறைய திருவாபரணங்கள் சாத்தி வச்சு ரொம்ப அலங்காரங்களை பண்ணி வச்சு பெரிய தலிகைகளும் சமர்ப்பிக்க வச்சு அன்னைக்கு பெருமாளுக்கு ஒரு வைபவம் போல அன்னைக்கு பண்ணி வச்சிருக்க. அது சின்னாண்டவனுக்கு தெரியாது. சின்னாண்டவன் பெரிய பெருமாளை சேவிக்க போனா பெரிய பெருமாளுடைய சேவை அன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் பெரிய பெருமாளை சேவிச்சுன்னா அங்கேயும் விசேஷ மரியாதை பண்ணினான். அதுவும் அவர் எதிர்பார்க்கல. இன்னைக்கு என்ன அபூர்வமா இருக்கு, வழக்கத்தோடு பெரிய ஆச்சாரியாளுக்கு நடக்கிற மரியாதை பண்றாளே இங்க என்று அதையும் அப்போ அனுகிரகிச்சா ஏத்துக்கிறார், அவ்வளவுதான். ஆனா அவரு அதை எதிர்பார்த்துட்டு போகல. இதுல என்ன விஷயம்னா, அதுல சின்னாண்டவனுக்கு பெரியாண்டவனுக்கு இவ்வளவு பெருமாள் சன்னதியில ஏற்பாடுகள் பண்ணி வச்சாரே, பெரியாண்டவனுக்கு பெரிய பெருமாள் சன்னதியில என்ன ஒரு செல்வாக்குன்னா, அது ஒருத்தர் தான் எழுதியிருக்காரு. மற்றவா யாருமே நான் வாசித்த புத்தகங்கள்ல காணும். அம்மாசத்துல சேஷாச்சார மாத்திரம் தான் எழுதியிருக்கார். பெரியாண்டவன் ரங்கநாதன் சன்னிதியிலே நிறைய கைங்கரியங்கள் பண்ணியிருக்காராம். அவரா எதுவும் பைசா வாங்கி செய்யறவர் இல்ல. சிஷ்யால் நிறைய பணக்கார சிஷ்யாலும் உண்டு, சாமானிய சிஷ்யால் நிலம் வச்சு இருக்கிறவா நிறைய பேர் உண்டு. ஆச்சாரியனுக்கு ஏதாவது சம்பாவனை பண்ணுவா இல்லையா, ஆச்சாரியனுக்கு சம்பாவனை பண்ணணும்ன்றது அது சாஸ்திரம். ஆனா அவரோ ஒரு நயா பைசாவையும் கூட கண்ணால கூட பாக்கிறதுக்கு பிடிக்காதவர்.
அதனால அவர் எந்த சம்பாவனையும் வாங்கிக்கவும் மாட்டார். ஆச்சாரிய சம்பாவனைன்றது எல்லாம் வெறும் எல்லாம் வெறும் தட்டோட போச்சு, ஒன்றும் கிடையாது, தனக்குன்னு எதையும் வச்சுக்கிறவர் கிடையாது. அதனால அத யாராவது ஏதாவது ஆச்சாரிய சம்பாவனைன்னா அது என்னன்னு கூட பார்க்காம இது இப்படியே கொண்டு போய் பெருமாளுக்கு இந்த காரியம் முடிஞ்சா அதை பண்ணிவிடுவோம், அதை பண்ணிட்டு ரங்கநாதனுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்காராம். அது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. தான் என்று ஒரு பைசாவையும் தன் வசத்திலே வச்சுக்காதவர் பெருமாளுக்கு மாத்திரம் நிறைய கைங்கரியங்களை பண்ண வச்சிருக்கார். அதனால பெரிய பெருமாள் சொன்னதிலே பெரியாண்டவன்னாலே அது பல செல்வாக்கு, அதுல இந்த செல்வாக்கு. சின்னாண்டவன் எழுதின போது பெரியாண்டவருடைய நியமனத்தின் பேரு அன்னைக்கு பெருமாள் மகா வைபவமா இருந்து இவருக்கு விசேஷமான மரியாதைகள் எல்லாம் பண்ணி வச்சா, அதுக்கப்புறம் இந்த சுவாமி திரும்பி வரைச்சு அது ஒரு சிஷ்யாள் எல்லாரும் சேர்ந்துட்டா, எல்லாரும் சேர்ந்துட்டா பெரிய கோஷ்டி ஆயிடுத்து, ரொம்ப பெரிய கோஷ்டி ஆயிடுத்து, வீதியே ரொம்ப போச்சான். அப்படி ஒரு பெரிய கோஷ்டி ஆயிடுத்து. ஊர் மக்கள் எல்லாரும் திரண்டுட்டான். ஆண்டவன் நியமிச்சுட்டார், ஆண்டவன் நியமிச்சுட்டார் அப்படின்னு சொல்லி சின்னாண்டவன் சின்னாண்டவன் சொல்லி பாதுகா சேவக ராமானுஜ சுவாமின்னு ஆச்சரியமான திருநாமத்தோடு பெரிய கோஷ்டி ஆயிடுத்து. அந்த பெரிய கோஷ்டியோட திருப்பியும் இந்த சுவாமி சின்னாண்டவன் ஏழ்றத இந்த கோஷ்டியை சேவிக்கணும்னு பெரியாண்டவன் ஆசைப்பட்டு அவர் ஆசிரமத்திலிருந்து வெளியில வந்து, அவர் பாவம் நடக்க முடியாத ஸ்திதியாம் அப்பொழுது சொல்றா. அவருக்கு அவ்வளவு ரொம்ப நடந்து போற ஸ்திதி இல்ல. ஆசிரமத்தை விட்டு வெளியில வந்து வீதிக்கு எழுந்து அங்க வந்து வீதிக்கு எழுந்துருளை அங்க வந்து நின்றுட்டு தூரத்துல இருந்து இந்த கோஷ்டியை பார்த்து அது எப்படி ஆக்கும், ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு ஜானுவாசம்னா மாமியார் எப்படி சந்தாழப்படுவாளோ அது போலே சந்தோஷப்பட்டார் அப்படின்னு சொல்றா. அப்படியாக்கும் அந்த கோஷ்டியை பார்த்து, ஆஹா இனிமேல் என்னை யாரும் கரிக்காலன்னு சொல்ல மாட்டா, இந்த வார்த்தை சொன்னாராம் பெரியாண்டவன், என்னை யாரும் கரிக்காலன்னு சொல்ல மாட்டா. அதாவது ஆண்டாள் அம்பரமே தண்ணீரே பாசுரத்துல சொல்லச்சே செம்போர்கழல் அடி செல்வா பலதேவா என்று சாதிக்கிறா. செம்போர்கழல் அடிச்செல்வா பலதேவா. அடிச்செல்வம்னு ஒண்ணு உண்டு. அடிச்செல்வம்னா அந்த திருவடியே ஐஸ்வர்யம். அது மாதிரி திருவடி ஐஸ்வர்யமா இருக்கும். செம்பொற்கழலடி என்று பொன்னடின்னு சொல்லும்படியாக இருக்கு. அது பலதேவரை பத்தி பலராமரை பத்தி சொல்லச்சே சொல்ற ஆண்டாள் சுவாதிக்கிறார். பலராமருடையதான வைபவம் அவர் திருவடி வச்சதுதான். அவர் திருவடி எங்க வச்சாரோ அந்த இடத்துல பெருமாளும் வந்து கிருஷ்ணன் வந்து தானும் வந்து அவதரிச்சேன்னு வந்து சேர்ந்தாராம். அதனால அந்த பெருமாள் கிருஷ்ணன் வந்து இங்கே இத்தனை லீலைகள் பண்ணி வைபவத்தெல்லாம் செஞ்சு காட்டுறதுக்கு முன் காரணம் என்னன்னா அது பலதேவனுடைய திருவடி செல்வம் தான் அது. அதனால செம்பொற் அழல் அடிச்செல்வா பலதேவனா இப்படி பொன்னடியே உடைய ஐஸ்வர்யமான திருவடியானவனே திருவடியை உடையவனே பலதேவான்னு சொல்றது. அதனால பொன்னடிக்கால் பலதேவர் என்று அங்க சொன்னா போல இங்க ஆச்சாரியன் அதை நினைச்சுட்டு சாதிச்சாராம். இனிமேல் என்ன கரிக்காலன்னு சொல்ல மாட்டா. கரிக்காலன்னா அதிர்ஷ்டமில்லாத திருவடியை உடையவர்னு அர்த்தம். அந்த மாதிரி சொல்ல மாட்டா. என்ன இந்த ஆச்சரியமா இந்த ஆச்சாரியன் அடுத்தது இந்த சம்பிரதாயத்தை நன்னா நிர்வகிக்க போறார் என்று ஒரு சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் சத்தியம்னு நாம் இன்னைக்கு பாக்குறோம். அதான் இந்த விஷயம். இதுக்காக சொல்றேன், பெரியாண்டவன் போலேயே பெரியாண்டவன் அதே மகா வைபவத்தோட கேதாண்டபட்டி சுவாமிகள் இருந்தார். அதே மாதிரியான வைபவத்தோட வலையப்பேட்ட சுவாமிகள் இருந்தார். எல்லாரும் சன்னியாசிகள். அவளுக்கு அப்புறம் அந்த சன்னியாசாசிரமத்தை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு தலைமுறைக்கு ஆச்சாரியால் இருந்தாலே ஒழிய இப்போ அடியோடு நின்று போச்சு. அந்த சன்னியாசாசிரமமா இருந்து சம்பிரதாயத்தை ஒரு ஸ்தாபனமாக்கி நிர்வகிக்க கூடியதான அந்த ஒரு அதிர்ஷ்டம் அது இப்போ இல்ல. அது குறையாவும் சொல்லணும். அதே சமயம் பெரியாண்டவனுடைய பெரிய அனுகிரகத்தினாலே இந்த சம்பிரதாயமானது அடுத்து சின்னாண்டவனுக்கு அப்புறம் ஆச்சாரியாள்னு அடுத்தடுத்து அது ஒரு நிறையாகவும் சொல்லணும். அன்னைக்கு அந்த என்ன கரிகாலன்னு சொல்ல மாட்டா. இந்த சம்பிரதாயம் குறையாம நடக்கும் அது என்று அன்னைக்கு ஒரு தைரியத்தை அடைஞ்சார் பெரியாண்டவன். இந்த சின்னாண்டவனுக்கு அப்படியான ஒரு பெரிய கோஷ்டி, அந்த கோஷ்டியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் 4 மாசம் பெரியாண்டவனும் சின்னாண்டவனும் முன்னா எழுந்தார். அதுக்கப்புறம் பெரியாண்டவன் திருநாட்டுக்கு எழுதியாச்சு. 4 மாசம் கழிச்சு பெரியாண்டவன் திருநாட்டுக்கு எழுதியாச்சு. அப்புறம் சின்னாண்டவன் பெரியாசிரமத்துல எழுதியிருந்தார். அப்புறம் பெரியாசிரமத்திலிருந்து அப்புறம் சின்னாசிரமம்னு ஏற்பட்டது. அங்க சின்னாசிரமத்துக்கு எழுதினார். இந்த விஷயங்கள்லாம்
இனிமேல் கொண்டு அடுத்த வாரம் தான் சொல்லணும். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ருதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சரி இன்னைக்கு சரித்திரம் மாத்திரம்தான், வைபவமா ஒண்ணு இருந்தாலும் அடியேன் அமிர்தமா இருக்கு கேட்கறதுக்கு. ஒரு இதுவும் விஷயமும் அவ்வளோ இதுவா இருக்கு. சரி அடுத்த வாரம்